ப்ரோ கேக்குது சொல்லுங்க. டிமாண்டி பார்த்துட்டீங்களா? பார்க்கல ப்ரோ, நாளைக்கு பார்த்துறேன். ஓகே. ப்ரோ நல்லா தானே ப்ரோ இருக்கு. ஏன் ப்ரோ இவ்வளவு இந்த ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்காங்க நேத்துல இருந்து? உங்க ஸ்பேஸ்ல கூட நேத்து ஃபுல்லா நெகட்டிவிட்டி தான் பண்ணாங்க. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹலோ ப்ரோ. ப்ரோ கோட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ப்ரோ புக்கிங்ஸ்ல யூகேல. யூகேல முன்னாடியே பண்ணிட்டாங்களே. இல்லை ப்ரோ இப்போதான் நேற்று என்னமோ தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 2 ஷோ தான் ப்ரோ இப்போதைக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரிலீஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி வரும்போது இன்னும் அதிகமான ஷோஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. யூஎஸ் இன்னைக்கு பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆனால் செம்ம டிமாண்ட் நினைக்கிறேன் ப்ரோ. இன்னைக்கு ஓப்பன் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கு எல்லா டிக்கெட்ஸுமே. ஆமாம் ஆமாம். கார்த்திக் ப்ரோ, இன்னைக்கு தங்கலான் கலெக்ஷன் எப்படி ப்ரோ? நேத்து நல்லா ரெக்கார்ட் சியான் படத்துல ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்திருக்கு போல. இன்னைக்கு எப்படி? இன்னைக்கு கொஞ்சம் ட்ராப் இருக்கு ப்ரோ. ட்ராப் இல்லாமல் இல்லை, ட்ராப் இருக்கு. ஒர்க்கிங் டே இல்லை. நாளைக்கெல்லாம் எப்படி ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நாளைக்கு இன்க்ரீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா வீக்கெண்ட்ல? வீக்கெண்ட்ல கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்டியும் டிராப் ஆயிடுச்சா ப்ரோ இன்னைக்கு? இல்லை டிமாண்டி ஒரு ஸ்டடியாக தான் இருக்கு. டிமாண்டி பொறுத்த வரைக்கும் டிமாண்டி வந்து லிமிடெட் தேட்டர்ஸ் தானே. சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. டிமாண்டி பார்த்துட்டீங்களா? பார்க்கலாம், நாளைக்கு பார்த்துறேன். அந்த ஹரிஷ் கல்யாண் அந்த டீசல் எடுத்துருந்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. அது வரும். அடுத்து வந்து ஹரிஷ் கல்யாண் படம் ரப்பர் பந்து. ஸோ அதுக்கு அடுத்த படம் வரும். ஏன்னா அது லாக்டவுன் மாதிரியே எடுத்தாங்க. கூட அவ்வளோதான், அது எதுவுமே வரல. படம் முடிஞ்சு இது ரப்பர் பந்துக்கு அப்புறம் அவர் இல்லைங்க, அவர் கிடையாது. ஆங்கர் அண்ட் டைரக்டர் வேற, இவர் வேற. இவர் வந்து டிவி ஷோர் படம் எடுத்தாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகல. படம் பேர் மறந்து போச்சு. அப்புறம் கார்த்திக் ப்ரோ, அனிருத்துக்குலாம் நேஷனல் அவார்டு கிடைக்காது போல. ப்ரோ அது அனிருத் எப்படி நான் காப்பி பண்ணி போடுறதால கிடைக்கும்? அனிருத் வந்து இல்லை, அப்படி இல்லைங்க. அனிருத் வந்து கமர்ஷியல் டைரக்டர்ல ப்ரோ. ஆனால் இப்போ கமர்ஷியல் படத்துக்கு அந்த மாதிரிலாம் கூட தானே கொடுக்குறாங்க அவார்ட்ஸ்லாம். புஷ்பாக்கெல்லாம் கொடுத்தாக்கல ப்ரோ அவார்டு கமர்ஷியல் படம் அதெல்லாம். புஷ்பானோட ஜெஸ்ஸிக்கு கொடுத்துருக்காங்க ப்ரோ, ஜெஸ்ஸிக்கே கிடைக்கல. ரகுமான் சார் தான் ஹையஸ்ட், ஆல் டைம் ஹையஸ்ட் போல ப்ரோ. 7 times வாங்கியிருக்கார் போல இந்தியன் சினிமாவில். அவர் தான் ஹையஸ்ட். அவர் ஃபர்ஸ்ட் படத்துல வாங்கிட்டாரு. அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் படத்துல வாங்கிட்டாருங்க. அவர் தான். ப்ரோ டிமாண்டிக்கல் வந்து அரண்மனை மாதிரி வரும், இந்த கம்மியாக வாய்ப்பு இருக்காது. ஏன்னா படம் நல்லா இருக்கு, அரண்மனை கூட அந்த டாக்கும் நல்லா தான் வந்துருக்கு. கலெக்ஷனா சொல்றீங்களா? கலெக்ஷனா வந்து அந்த அளவுக்குலாம் வராது ப்ரோ, அந்த அளவுக்கு வராது. ஏன்னா அரண்மனை வந்து ஏற்கனவே எடுத்த ஒரு ஃப்ரான்ச்சைசி, தனியாக வந்துச்சு, அதெல்லாம் இருக்கு. மட்டும் அந்த அளவுக்கு வராது, அதோட கம்மியாக தான் வரும். அந்த வெற்றிமாறன் இது சொல்லியிருக்காங்க ப்ரோ, அடுத்து வாடிவாசல் சொல்லியிருக்காரு.
வடச்சென்னை டூ என்ன ப்ரோ வராது, வரவே வராதா? இல்ல அதை பத்தி எதுவுமே பேச என்ன மாட்டாங்க. படம் என்ன படம் வடச்சென்னை டூ அதெல்லாம் இப்போ இல்லை பேசுறாரு. அதெல்லாம் இல்லை. வடச்சென்னை பத்தி யாரும் பேச அதெல்லாம் வராது ப்ரோ. ப்ரோ அரண்மனை 4 இன்னும் டாப் 3ல இருக்கா ப்ரோ? டாப் 3 இந்த கலெக்டட் மூவிஸ்ல இந்த வருஷம் இல்ல தமிழ் சினிமாலையா? தமிழ் சினிமால இருக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் இருக்கு. ப்ரோ தங்கலான் கலெக்ஷன் என்ன ப்ரோ? தங்கலாம் தான் அஃபிஷியலாக அவங்களே போட்டாங்களே 26 கோடி ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு கலெக்ஷன் தெரியல, நாளைக்கு போடுவாங்க நினைக்கிறேன். போடுவாங்க. தங்கலான் பட்ஜெட் என்னது ப்ரோ தெரியுமா? க்ளோஸ் டு 100 ப்ரோ. அது கிட்டத்தட்ட எல்லா ரிலீஸ் எல்லாம் சேர்த்து 100 கிட்ட வந்துருச்சு. எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது, தான் தெரியும். ஆனா ரைட்ஸ்ல அவங்க எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணிட்டாங்க ஸ்பெண்ட் பண்ண பட்ஜெட். ஆமாம். ஒரே செட்டு தானே ப்ரோ, இவிபிலேயே முடிச்சிட்டாங்களே எல்லாமே. விஎஃப்எக்ஸ் வந்து அந்த புலி வர்றது, பாம்பு ப்ளஸ் அந்த இல்லூஷன் மாதிரி வர சீன் அவ்வளோதானே ப்ரோ. இது 100 கோடி ஆச்சா? 100 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஓ ஓகே. அது ஒரு நாள் ஷூட் பண்ணினாலே ஒரு 10 லட்சம் 1 லட்சம் ஈஸியாக காஸ்ட் வந்துடும். ஓகே. பட்ஜெட் தெரில, ஆனால் அவங்க விற்றது வந்து 14 கோடிக்கு டோட்டலாக எல்லா ரைட்ஸும் சேர்த்து விற்றாங்க. பட் தமிழ்நாடே வந்து 10 கோடிக்கு மேலே வந்துடும் வாங்கினவங்களுக்கு. டிமாண்டி 2 கதையும் ப்ரொடியூசர் தான் எழுதினாரா ப்ரோ, இல்ல அவரே எழுதிட்டாரா? எப்படி ப்ரோ வருதா இல்ல? ப்ரோ இப்பதான் ஹிட் ஆயிடுச்சுல, அவரு தான் ப்ரோ எழுதுவாரு. வந்தாங்க ஓடிடி வருமா எப்படி ப்ரோ? இல்ல லால் செல்ல மாதிரி அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு தேட்டருக்குள்ள? அது வந்து அவர் தான் முடிவு பண்ணும், கேரஜன் தான் முடிவு பண்ணும். விக்கலையா? விற்காதனால தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் பெருசாலாம் விற்க முடியாது நினச்ச மாதிரிலாம். பேப்பர் வியூவில் இல்லை அமேசானில் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா வரும். அது லால் செல்ல மாதிரி அந்த டிஸ்க்கு அதுக்கு அடுத்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓடிடியா இல்லைன்னா அது அவ்வளோதானா? ஏன்னா அது பேமெண்ட் கொடுத்து வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டு இன்னும் இதாக கவர்மெண்ட் யார் சொன்னது பேமெண்ட் கொடுத்து வாங்கிட்டாங்க? ப்ரோ அந்த டைம்லேயே ரிலீஸ் வாங்கிட்டாங்க சன் டிவி. அந்த இது டிவி ரைட்ஸும் சரி. அது யாரும் வாங்கல. அதெல்லாம் வாங்கியிருந்தா என்னங்க, ஹார்ட் டிஸ்க் கிடைக்கிறோம், ஹார்ட் டிஸ்க்கு கிடைக்கல அப்படின்னா போடவே மாட்டாங்களா? இல்லை ஏன்னா தனியாக இருக்கு. அப்போ தேட்டரில் நீங்கள் பார்த்த படத்தை காட்டினா போதாதா? அதில் ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்க போகுது? ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் அது சும்மா இவங்க ஏதாவது சொல்லுவாங்க. விற்காதனால தான் ப்ராஃபிட். நீங்க அந்த ஹார்ட் டிஸ்கில் ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 நிமிஷம் வந்தால் மட்டும் படம் மாறிடுமா என்ன? பார்க்க முடியல ப்ரோ. இல்லை ப்ரோ, நெட்ஃபிளிக்ஸ் ஏதோ அந்த ஹார்ட் டிஸ்க் வெர்ஷன் கொடுத்தாதான் வாங்குவோன்னு ஏதோ சொன்னாங்கன்னு இருந்தது. அது உண்மையா? சொன்னாங்க ப்ரோ, அதனால தான் கேட்குறேன். அதெல்லாம் உருட்டுங்க சும்மா. ஏங்க யார சொன்னது அது? இந்த நியூஸ் வந்து எனக்கு 2 நாள் முடி வந்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. சரி ஓகே, அதுக்கு என்ன இப்போ? இல்லைன்னா ஹார்ட் டிஸ்கில் டெலிட் ஆனது வந்து கொடுத்தா தான் வாங்கணும்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. இல்லை அவன் லூஸா நீங்கள் லூஸா என்னங்க இப்படி ஒருத்தர் சொல்லுவானா? ஃபஸ்ட்டு ஒரு படத்தை வந்து ஹார்ட் டிஸ்க், சரி ஓகே ஹார்ட் டிஸ்க் டெலிட் ஆனது சூப்பர் சீனாக இருக்க போது, அங்கே என்ன மாசாக ஒரு சீன் இருக்க போதா? பாஷாவோட கிளைமேக்ஸா இல்லை பாஷாவோட இன்ட்ரோலா இதாக இருக்க போதா? அவன் சொன்னான், நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் அவன் வந்து ஏதோ ஒரு சோர்ஸில் வலைப்பிடிச்சதே சொல்லியிருப்பான் போல, அவங்க சொல்லிட்டாங்க அது. இன்னைக்கு புதிய தலைமுறையில் வந்து குட் நைட்டு கொடுக்கல, அயோத்தி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு தம்பி. அதெல்லாம் 23 வந்ததுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க பிஸ்மிய. ஏன் ப்ரோ ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் வச்சிருப்பாங்களா ப்ரோ? இவ்வளோ
பணம் செலவழிக்கிறாங்க, ஒரு 2-3 இதுல வச்சிருக்க வேண்டியதானே? எல்லா படமும் அப்படிதாங்க வச்சிருப்பாங்க. 2-3 ஹார்ட் டிஸ்க்ல சோர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த படத்துல அவங்க சொன்ன நீங்க உருட்டுக்கு வந்து விளக்கம் கேட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னங்க பதில் சொல்றது நம்ம? சரி, அந்த 10 நிமிஷம் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு மிஸ் ஆயிடுச்சா? ஓகே, அதுல எவ்வளவுதான் ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிடுச்சு? ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம். அந்த 20 நிமிஷம் வந்து அந்த படம் வந்து அப்படியே வந்து ஐயோ இப்படி ஒரு படமா அப்படின்னு பாத்துருவோமா நம்ம? சரி, ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா ரீஷூட் பண்ணிக்கலாம்ல. ஏங்க ப்ரோ மொத்தமாவே லைக்கா என்ன ப்ரோ மொக்கப்படாது. நினைப்பாங்க? ஏங்க மொத்தமாவே மொக்கப்படாது. அந்த மொக்க படத்துல வந்து இந்த இந்த 10 நிமிஷம் வந்துட்டு மட்டும் மாறிடுன்ற மாதிரி பேசுறீங்களே நீங்க. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. அதுவும் நம்ம கேனத்தம்மன் நம்மனா அதுக்காக நம்ம இல்லை தானங்க ப்ரோ, முட்டாளு. அதுக்காக கேட்கல, அது ஓடிடிக்காக தான் கேட்டேன். யாரும் அப்புறமா நேற்று தான் தேட்டர் பண்ட்லேயே பார்க்க முடியல. ஓடிடி வரும் வெயிட் பண்ணி கடைசியில் தேட்டர் பண்ட்லாம் பார்த்தோம். அதனால தான் கேட்டேன். ப்ரோ ஏழைகளின் ஓடிடியில் அவங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இந்த ஓடிடி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு படத்தை ரிலீஸ் பண்றீங்க 3 மணி நேரம், அதை ட்ரிம் பண்ணி போயிடுறீங்க, ஓடிடி வாங்க மட்டும் சொல்லிடுவாங்க என்ன? அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை, ஃபுட்டேஜ் எல்லாம் பிரச்சனை இல்லைங்க. படம் தாங்க வேணும். இவங்க கேட்குற பிரைஸ் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை நினைக்கிறேன். கரெக்டா ப்ரோ? இல்ல, ஆரம்பத்துல அவங்க கேட்ட பேசி கொடுக்கல, அதுக்கப்புறம் யாரும் வாங்கல. அப்புறம் அந்த எச்வினோத் என்ன அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி சொல்லிட்டாரு, அது எதுவும் இதாகல. ஏன்னா விஜய் சைட்லேருந்து எதுவும் இதெல்லாம் அதுக்குள்ள ஒரு இது 6 மாசமா ஊரே சொன்ன விஷயம் தானே. அது என்ன அஃபிஷியலாக இருக்கு? சொல்றதுன்னு இருக்குல்ல ப்ரோ, அவர் டேரக்டா சொன்னாரு, இது வரையும் யாரும் சொல்லல டேரக்டா. அஃபிஷியலா சொல்றதுன்னு யார் சொல்றீங்க? அஃபிஷியலா ஜெகதீஸ்வரர் அவரும் போடல, விஜய் அவங்க சைட்ல இருந்து எதுவுமே வரல. ஃபர்ஸ்ட் இவரு சொல்லியிருக்காரு எச்வினோத் டேரக்டா, அது எதுவும் இதாகாது. ஓகே, இதுல என்ன இருக்கு? வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. வாடி வசந்த டைட்டிலேயே, வாடி வசந்த டைட்டில் உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரா சொல்லியிருக்காங்களா? அஃபிஷியலா கிடையாது. வெற்றிமாறன் ஸ்டேஜ் சொல்லிட்டு போயிட்டாரு, அடுத்த படம் சூர்யா வச்சுட்டு இருக்கிறேன், அதுக்கு பெரிய வாடி வசல்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல. இன்னும் இப்போ இது அஃபிஷியலா வந்தா என்ன, வரலன்னா என்ன? மேட்டர் வந்துச்சா இல்லையா? இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இல்லையா? அவ்வளவுதானே. கார்த்திக் அது இன்னொன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானேங்க. அவரு அடுத்த படம் அவர் தான் இருக்கிறாரு. ஹீரோயின் வரைக்கும் போட்டீங்க, அனிருத் மியூசிக் போட்டீங்க. அவங்க ஹீரோயின் இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த மம்தா போயிச்சு, அவங்க ஹீரோயின் கிடையாது, அவங்களையும் போட்டீங்க. அப்புறம் என்ன? கார்த்திக் ஒரு டவுட்டு, அங்கெல்லாம் 3Dலையும் ரிலீஸ் ஆகும் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அது ஏன் ரிலீஸ் ஆகல ஏதாவது தெரியுமா? அது தெரியல ப்ரோ. ஓகே, இந்த படத்துக்கு 2D ஓகே தான், 3Dக்கான ஸ்கோப்லாம் இல்லை இந்த படத்தில். ஏன்னா இதுவும் கங்குவா ரெண்டுமே 3Dல வரும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இது 2Dல மட்டும்தான் விட்டுருக்காங்க. இந்த படத்தில் 3Dக்கான வேலை பெருசாக ஒன்றும் இல்லையே. அந்த அளவுக்கு பெரிய ஆக்ஷனு வார் அந்த மாதிரிலாம் இருந்தது ஓகே. இது தேவையில்லை. இது இந்த படத்துக்கு 3D தேவையில்லையே. ப்ரோ அந்த இது விசாரிச்சிங்களா கோர்ட்டுக்கு விகடன்ல வந்து அது ரியலாகுன்னு இன்னும் நான் எதுவும் பார்க்கல, இருந்தாலும் அது செப்டம்பர் 5ஆம் தேதி தான் தெரியும். ப்ரோ நீங்க உள்ள ஏதாவது விசாரிச்சு கார்த்தி ப்ரோ. இப்போ கார்த்தி ப்ரோ இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். எப்பொழுதும் விஜய் வந்து நான் ஒருத்தட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, கேட்குறேன் இந்த கதையா அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஆமான்னு சொல்கிறான்னா அவன் சொல்கிறத மட்டும் நம்ப முடியாது இல்லையா? 5ஆம் தேதி படம் பார்க்கும்போது அந்த கதை இல்லைன்னா அவன்கிட்ட சண்டை போட முடியாதுல்ல நம்ம. ஸோ இது எல்லாமே இப்போ சொல்லிட்டுருக்காங்க. எது உண்மைன்றது வந்து அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இதெல்லாம் வந்து அரசியல் கிசு சினிமா கிசு எல்லாம் சொல்கிற மாதிரி நடந்துட்டா ஓகே, அவங்க சொன்னது கரெக்டாக நடந்துச்சு. நடக்கலைன்னா நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசினா அப்படின்னு கேட்டுக்கலாம். கார்த்தி ப்ரோ எப்பொழுதும் விஜய் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு தானே படம் பண்ணுவாரு. ஆனா இப்போ வெங்கட் பிரபு சொல்றாரு இந்த படம் ஸ்கிரிப்ட் வந்து நான் ஷூட்டிங் போக தான் சொன்னேன் அந்த மாதிரி சொல்றாரு. இந்த படத்துக்கு மட்டும் அந்த மாதிரி நடந்துச்சா? எங்க சொல்லியிருக்காரு? விகடனோ இது குமுதமோ ஏதோ ஒரு இது இன்டர்வியூல சொல்லிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்ச உடனே தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே சொன்னேன், கிளைமாக்ஸ் ஷூட்டிங்க்கு முன்னாடி தான் கிளைமாக்ஸே சொன்னேன்றாரு. அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதெல்லாம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் பொய் அதெல்லாம். அதானே பார்த்தேன், விஜய் எப்பொழுதுமே ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு தான் ஒத்துப்பாரு.
விஜய் இல்லைங்க, ப்ரொடியூசர் எப்படி இங்கே காசு கொடுப்பான் 300 கோடி? கதையே இல்லாமல் நீ போய் ஷூட்டிங் எடுப்ப. சரி, இல்லை தம்பி நீங்கள் எடுங்க, நீ பாருங்க, பாதி இதை கிடைக்கிறத சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் காசு அவங்க கொடுப்பானா? என்னங்க அது லூஸ்தனமாக இருக்கு, லாஜிக் இல்லாமல். ஒரு 300 கோடி செலவு பண்ணுறவன் 100 கோடி செலவு பண்ணதுக்கப்புறம் தம்பி அந்த கதை என்னாச்சு சொல்லவே இல்லை இது வரைக்கும் அப்படி கேட்பாங்களா? கதைன்னு ஒன்று இருந்தாதாங்க நீங்கள் வந்து இந்த கதைக்கு யார் இருக்காங்க, யார் நடிக்கணும், யார் மியூசிக் பண்ணணும், எப்படி ஷூட்டிங் போகணும், நம்ம எத்தனை நாள் ஷூட்டிங் போக போகிறோம், இதெல்லாம் பிளான் பண்ணணும்ல. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 30 நாள், ரஷ்யாவில் ஒரு 10 நாள், இங்கே வந்து யூஎஸில் ஒரு 10 நாள், இதில் வந்து டிஏஜிங் பண்ண போகிறோம், இதெல்லாம் பிளான் பண்ணல. இல்லை இல்லை நான் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் தான் கதையை சொன்னேன் அப்படின்னா இதெல்லாம் சரி ஓகே. நீ சொல்லு, நீ சொல்லு, யார் காசு கொடுப்பா? முதல்ல யார் காசு கொடுப்பா, யார் நம்புவா? அந்த மாதிரி நான் ஒரு படம் எடுப்பேன், எல்லாரும் கொடுங்க அப்படின்னு யாரும் கொடுப்பாளா? ஒருவேளை ஒரு ஸ்கிரீன் பிளே ஏதாவது சொல்றாரு, கதை இல்லாம எப்படி போகும்? சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் அங்க சொல்ல முடியுங்க, ஆனா டோட்டலா ஸ்கிரீன் பிளே எல்லாம் மாற்ற முடியாது. அப்படிலாம் நீங்க ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எத்தனை நாள் ஷூட்டிங் போறோம், எங்கெங்க போறோம், எங்கெங்க எடுக்க போறோம், யார் யார் இருக்க போறாங்க, இவங்க சம்பளம் என்ன, ஷூட்டிங்க்கு எத்தனை நாள் இருக்கு, அதுக்கான எக்ஸ்பென்ஸ் என்ன, அப்படிலாம் போட்டு பட்ஜெட்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் ஷூட்டிங்கே போவாங்க. இல்ல ப்ரோ, இல்லாமலாம் போக மாட்டாங்க, எந்த படத்துக்குமே போக மாட்டாங்க. இல்ல ப்ரோ, இந்த கௌதம் மேனன்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சொல்லவே மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே கூட நிறைய வாட்டி பெரிய பெரிய ஹீரோலாம் கௌதம் மேனன் ப்ராஜெக்ட் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாலா வந்து ஆன் த ஸ்பாட் போய் தான் நிறைய புதுசு புதுசாக எடுப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல. சேஞ்சஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதாங்க, சேஞ்சஸ் பண்ணுவாங்க, சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அது வந்து விஜய் மாதிரி ஹீரோலாம் பண்ண முடியாதுங்க. அது இது பெரிய பட்ஜெட்லையா, இது இந்த மாதிரி இடத்துல பண்ண முடியாது. இன்னொன்று அவங்களையுமே வந்து சும்மா நான் வந்து கிளைமேக்ஸே சொல்லாமல் படம் எடுத்தேன் அப்படின்னு எந்த படத்துக்கு சொல்லியிருக்காங்க? ஹிட்டான படத்துக்கு சொல்லுவாங்க, சாப்பான படத்துக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் சும்மா நான் போய் எடுக்கிற போகிற போக்கிலே ஒன்று எடுப்பேங்க, நல்லா எடுத்துருவேங்கன்ற மாதிரி இவங்களை பில்டப் பண்ணி இது மிஸ்கின் பேசுவார் ஸ்டேஜில். நான், வெற்றிமாறன், பாலா, அமீர் இப்படி இவங்களோட இவங்க சேர்த்துக்குவார்ல, அந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து பிரச்சனை வந்தது இல்லை ப்ரோ, ஜிவிஎம்க்கும் அஜித்துக்கும் கிளைமேக்ஸ்ல ஒரு கதை சொல்லாம யாரும் நடிக்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் சொல்றானா ப்ரோ, அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. இது இன்டர்வியூ கொடுத்தாரு, ஜிவிஎம்ஏ இன்டர்வியூ கொடுத்தாரு, நான் அஜித் சார் கதையை சொல்லாம ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டேங்க. அப்படி சொன்னா அது பொய்ங்க. ஆமா ஆமா, அப்படிதான். எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வெளியே வந்து அப்படியே ஒத்துக்கிட்டா கூட எதுக்கு வெளியே சொல்லி? அது என்ன சொல்லியிருப்பாருன்னா, அஜித் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம இன்னொரு படம் பண்ணுவோங்க, நம்ம படம் பண்ணுவோம், ஒரு நல்ல லைனா பிடிங்க சொல்லி அப்படி சொல்லியிருப்பாருங்க. ஓகே, அதுக்குன்னு நான் வந்து கதையை சொல்லாம ஒத்துக்கிட்டாரு, கதையை சொல்ல நம்ம படம் பண்ணலாம், ஓகே, ஒரு ஒரு அப்படி சொல்லியிருந்திருப்பாரு, ஒரு லைன் சொல்லியிருப்பாரு, அந்த கதை அதுக்கப்புறம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் கதையே சொல்லாம அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதுலாம் அது வார்த்தையில இருக்குல்ல வித்தியாசம். அப்படி எப்படிங்க ப்ரொடியூசர் காசு கொடுப்பாங்க? அப்படி எப்படி வந்து ஹீரோ நடிப்பாரு, மற்றவங்க நடிப்பாங்க? இன்னொன்று இவராலையுமே எப்படிங்க போய் ஷூட் பண்ண முடியும்? ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் சீன் என்ன லாஸ்ட் சீன் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுது. கிளைமேக்ஸில் வந்து வேற ஒரு சீன் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீனில் வர்றது கிளைமேக்ஸில் கனெக்ட் ஆகுதுன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் சீன் எழுதியிருந்தானா உங்களுக்கு தெரியும், கிளைமேக்ஸும் எழுதியிருந்தானா ஃபர்ஸ்ட் சீனில் அதை வைக்க முடியும். இவ்வளோ இருக்குல்ல, எல்லாமே ஸ்கிரிப்ட் தாங்க, மேக்ஸிமம் ஸ்கிரிப்ட் வச்சு தான் போகிறாங்க. ஆனால் சொல்லும் போது எந்த பில்டப்பாக சொல்லி நாங்கள் போகிற பக்கம் எடுத்து விட்டுருவோம், அடிச்சு விட்டுருவோன்னு அப்படியே அதெல்லாம் மேக்ஸிமம் போய் தான். அது இல்லை, சில ப்ரொடியூசர்லாம் சொல்கிறாங்க, நான் இன்ட்ரோல் வரைக்கும் தான் கேட்டேன், அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னு கூட சொன்னாங்க. அது சும்மா ஒரு பெருமைக்கு சொல்கிறது தானே. யார் சொன்னது? எங்க அண்ணன் தானே ரொம்ப ஃபேமஸான ஸ்பீச் இது ஒன்று. அவரு அதை சொன்னாரு, எங்க சொன்னாரு தெரியுமா? அட்லிக்கு தான் சொன்னாரு. தெறிக்கு சொன்னாரா? அட்லீஸ்ட் தெறிக்கு சொன்னாரு, கரெக்டா? தெறிக்கு சொன்னாரு. இன்டர்வல் வரைக்கும் கேட்டேன், அதுக்கப்புறம் நான் அட்வான்ஸ் கொடுத்துறேன். அப்ப நான் எனக்கு தெரியாது, நான் சொல்றேன், அது உண்மையா போய் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஓகேவா? அவர் என்ன தெரியுமா நினைச்சிருப்பாரு, ஃபர்ஸ்ட் முருகதாஸ் அந்த படத்தை பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அந்த டைம்ல அவருக்கு சம்பளம் 30 கோடி. அப்ப அட்லியோட சம்பளம் வந்து 2 கோடியோ 3 கோடியோ, 27 கோடி ரூபா மிச்சம். அதுல இந்த கதை எனக்கு பிடிக்கல, அட்லி ஒரு கதை சொல்றாரு, அந்த கதை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இல்ல தம்பி எனக்கு இந்த கதை பிடிக்கல அப்படின்னு சொன்னா, அடுத்து முருகதாஸ் அனுப்புவாரு, அவரு 30 கோடி சம்பளம் கொடுக்கணும்.
அவருக்கு வியாபாரம் ஒண்ணுதான், அவருக்கு பிசினஸ் ஒண்ணுதான் விஜய் படத்துக்கு. புரியுதா உங்களுக்கு விஷயம்? ஓகே ஜி. லியோ படத்துக்கு லோகேஷ் கனகராஜ், அர்ஜுன், சஞ்சய் தத்து, அனிருத், விஜய் எல்லாத்தையும் போட்டு காஷ்மீர்ல போய் பனியில போய் அவளை கஷ்டப்பட்டு ஷூட்டிங் எடுத்து வந்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றாங்க இல்லையா? அந்த பிஸ்னஸை க்ளோஸ் டு அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க கோட்டுக்கும். இல்லை வெங்கட் பிரபு கதை பிடிக்கல அப்படின்னு சொல்லி, ஓகே வெங்கட் பிரபு கதை பிடிக்கல, ஓகே அடுத்து இன்னொரு டேரக்டர் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் வந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவர் 20 கோடி சம்பளம் 30 கோடி சம்பளம்னா ஏறுது இல்லைங்க. அதனால தானன்னு அதை சொல்றாருன்னா அவர் பிஸ்னஸ் மேனா சொல்லுவார். ஜி அப்புறம் அந்த பொன்னியின் செல்வன் மாதிரியே இப்போ தங்கலானுக்கு பயங்கரமான படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் ப்ரோமோ இப்போ இது எல்லாம் இது பண்ணாங்க, பப்ளிசிட்டி பண்ணாங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு கூட பண்ணியிருக்காங்க. மறுபடியும் போயிட்டு ஹைதராபாத்ல எங்கே போயிருக்காங்க உங்களுக்கு. இன்னைக்கு கூட ஹீரோயின் வரைக்கும் எல்லாரும் வந்திருக்காங்க இன்னைக்கு கூட. தங்கலான் 2 எடுக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தாரு விக்ரம். ஆனால் இது இப்போ பொன்னியின் செல்வன் மாதிரி பயங்கரமாக பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க ஜி. ஆனால் எல்லா ஊருக்கும் போயிட்டு வர ஹீரோக்கெல்லாம் பண்ணுவாங்க ப்ரோ. கமல், விக்ரம், சூர்யா இவங்கெல்லாம் பண்ணுவாங்க ப்ரோ. அந்த அஜய் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எது ப்ரோ? டிமாண்டி காலனி 3 இல்ல வேற ஏதாவது பண்றாரு? அடுத்த படமா அது தெரியலைங்க. டிமாண்டி காலனி 3 வந்து அவருக்கு வந்து எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான். அது தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு வடிவேல் வந்து இதை சொல்லுவார் தலைநகரத்தில், உனக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை அப்படின்னா டக்குன்னு புட்டிக்குள்ள கை விடு அப்படின்னு. அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும் கதைப்படி. ஏன்னா கதைப்படி அப்படிதான் போட்டிருக்காங்க. கதைப்படி அப்படி சொல்லுவாங்க. முன்னாடியே எடுத்து ப்ரீக்வல்னு சொன்னேன், யார் கேட்க போறா? அதெல்லாம் கிடையாது. அதனால அவர் பெட்டிக்குள்ள கை விட்டு கத்தி எடுக்கிற மாதிரி இருப்பான். ஆனா அதை பண்ண மாட்டார் இப்போ எனக்கு தெரிஞ்சு. வேற ஏதாவது ட்ரை பண்ணுவாரு. வேற எதுவும் ஹீரோ கிடைக்கல, ஓகே ரைட்டு, எதுவுமே யாருமே செட் ஆக மாட்டேது அப்படின்னா டிமாண்டி காலனி 3 அப்படின்னு போயிடலாம். இந்த பிரான்சைசி ஹிட்ல ஒரு பெரிய என்ன இருக்கு அப்படின்னா இதுதான். எதுவுமே ஒர்க் ஆகல. சுந்தர் சி ஓகே, விஷால் இல்ல ரைட்டு, யாரில்ல ஓகே, 5 போயிட்டே இருக்கலாம். அவரு இப்போ அடுத்த படம் எடுக்கிறாருங்க, ஒரு படம் வியூவில் நடிக்கிறாரு, காமெடி அவர் தான் ஹீரோவா நடிக்கிறார் சுந்தர் சி. ஓகே, அந்த படம் பார்ப்பாரு. அந்த படம் நீங்க வந்து பிடிக்கல, அந்த படத்தை பெருசா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னா, அப்படியாடா சர்ரா இருங்கடா அப்படின்னு ஃபை எடுக்கிறேன் அப்படின்னு வந்துருவாரு. அவன் தேட்டர் ஃபுல்லா வந்து கூட்டம் அலமோதும், அவ்வளவுதான். கண்டிப்பா இதான் ப்ரோ நடக்கும் சொல்றீங்க. எது இல்ல ப்ரோ, கரெக்டா இதுதான் பண்ணுவாரு. கரெக்டா தான் சொல்றீங்க. அதுங்க அது என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அது நான் ஒரு விஷயத்த நான் வச்சுறேன், நான் ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒன்று பண்ணுறேன், அது நீ ஏற்றுக்கல அப்படின்னா ஓகே, நான் திரும்ப வந்துடுறேன் அந்த ரொட்டிக்கு அப்படின்னு வந்துடும்ல, அவ்வளோதான். இப்போ நான் யாருன்னு காட்டுறேன் அந்த மாதிரி வந்துடும். அது என்னைக்குனாலும் எனக்கு வாழ்க்கை கொடுத்துரும்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி அது எல்லாருக்குமே அதானுங்க. இப்போ எல்லாருக்குமே அதானுங்க ப்ரோ. அந்த பேய் சீரிஸ் திரும்ப வர ஆரம்பிச்சிடும் ப்ரோ. ஏன்னா அரண்மனைக்கு ஒரு ஓடிச்சு, டிமாண்டி காலனி நல்லா இருக்கு, திரும்ப எல்லாம் அந்த பேய் இதுக்கு வந்துருவாங்களா? ஏன்னா இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்கு கமர்ஷியல். திரும்ப வர ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து ப்ரோ. அதுவும் படம் நல்லா இருக்கும், ஓரளவுக்கு பாக்குற மாதிரி நல்லா இருந்தா தான் ஓடும் ப்ரோ, சும்மா ஓடிடாது. ப்ரோ ஓரளவுக்கு இருந்தாலே ஆடியன்ஸோட எப்பயுமே வந்து இந்த ஜானர் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா ஜானரை தேடி எல்லாம் போவாங்க, அது நடக்கும். இப்போ இந்த படங்கள்லாம் ஓடுது அப்படின்னா இதே மாதிரி நம்மளும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு போவாங்க. அது இருக்கும், அது இருக்கதான் செய்யும். பட் அப்பப்போ ஜானர் ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பீங்களா ஆடியன்ஸும். ஆனால் அந்த லாரன்ஸ் நிப்பாட்டிட்டாரு ஜி. சுந்தர் சி இன்னும் கண்டினியூ பண்றாரு. நிப்பாட்டெல்லாம் இல்லைங்க, அவர் வந்து அதை வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்காரு. அவர் சந்திரமுகி 2 பண்ணாரு. நான் வந்து இல்லை, நான் ஜெகர்தனன் நடிக்கிறேன், அடுத்து இன்னொரு படம் நடிக்கிறேன், அடுத்து பென்ஸ்னு ஒரு படம் நடிக்கிறது, லோகேஷோட கதையில மெகராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல அதெல்லாம் நடிக்கிறேன். அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு லாரன்ஸை ஏத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, ஏத்துக்கலையா ரைட்டு ஓகே, சரி ஓகே முனியை கூப்பிடு அப்படின்னு சொல்லி காஞ்சனா ஃபைன் எடுத்துருவாரு, அவ்வளோதான். ப்ரோ அவர் சந்திரமுகி 2 பண்ணாரு, ஆனா ஓடல இல்ல ப்ரோ. சந்திரமுகி ஓகே, அது வெளிக்கதை. அவரோட பிரான்ச்சைஸ் சந்திரமுகி ஓடலைங்க, சந்திரமுகி ஓடலன்னு நடுவில் வந்து துர்கான்னு ஒரு படம்லாம் அனௌன்ஸ் பண்ணாரு.
அதுக்கப்புறம் இப்போ ஓடி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் தானே. இப்போ அவர் வந்து ஆடியன்ஸ் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்றதுனால அவர் புதுசாக ட்ரை பண்ணுவார். எங்கே ஸ்லிப் ஆகுது இப்போ சந்தானமே பாருங்க, சந்தானமே வந்து காமெடியெல்லாம் விட்டுட்டு வேற சரி ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னோடனே டிடி எடுத்துட்டு வந்துட்டாரு, அவ்வளோதான். ப்ரோ இது என்ன ப்ரோ, சரியான ஸ்கேம் மாதிரி இருக்கே ப்ரோ 3 பேரும் பண்றது. ஸ்கேம்லாம் இல்லைங்க, நான் மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை கொடுக்கணும், அவ்வளோதான். சரியா, நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த எக்ஸ்பிளைன் ஓகே, திரும்ப நான் மக்கள் இப்போ இதே அரசியல் நான் இந்த ஸ்பேஸ் வச்சு சொல்கிறேன். ஸ்பேஸ் வந்து அரசியல் பேசும்போதெல்லாம் 2000-3000 வியூஸ் தான், அவ்வளோதான் வந்துச்சு யூடியூப்ல பார்க்கணும். இன்னைக்கு தான் பார்த்தாது. ஆனால் திரும்ப இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் சினிமாவை பற்றி பேசுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறதுனால இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மாசமா 2 மாசமா சினிமா பற்றி பேசணும்ல. இப்போ வந்து 8000 9000 10,000 வியூஸ் போயிட்டு இருக்கு வீடியோஸ்லாம். அப்போ இது என்கிட்ட நீங்க எதிர்பார்க்குற விஷயம் இதுதான். இப்போ நான் வந்து இல்ல எனக்கு தெரியும் அரசியல் பேசுவோம், நீ அரசியலை பத்தி பேசு, நானும் பேசுறேன், நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம் அப்படின்னு பேசுறது நீங்க லைக் பண்ணல, அவ்வளவுதான். அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆக்ஷன் ஓகே, அடுத்து ஆக்ஷன்ஸ், காஃபி வித் காதல்லாம் எல்லாம் ஃப்ளாப் பண்ணி விட்டீங்கன்னா என்ன பண்ணுவாரு? அவர் அரண்மனையை தான் திருப்பி எடுத்துட்டு வருவாரு. ஆமா, நீங்க பிங்க் வந்து நேர்கொண்ட பார்வையை பார்த்து நீங்க ஒரு 50 கோடி ஷேர் கொடுத்துருந்தீங்கன்னா அவர் எங்க விசுவாசம் நடிக்க போறாரு? கிடையாது. ஏன் அதை பார்க்கல? விசுவாசம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது அப்படின்னு. ஓகே, கமர்ஷியல் ரூட்டுக்கு போவோம்னு. பில்லா 2 நடிச்சிட்டு இருந்தவர் எப்பங்க மாறுறாரு? வீரம் நடிச்சோன்னே வீரத்தை ஹிட் ஆக்குறீங்க, பில்லா 2 ஃபிளாப் ஆக்கிறீங்க. அப்போ அவருக்கு தெரியுது ஓகே இது கமர்ஷியல் ஆடியன்ஸ் படம்னு. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வர மாதிரி கமர்ஷியலாக ஒரு படம் நடிச்சா தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுக்காக ஓகே. அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியலாக மாறிட்டாரு அவர். நடுவில் வந்து அப்பப்போ லைட்டாக விவேகத்தை வலிமையெல்லாம் உள்ள சொல்றாரு, அது ஒன்றும் வேலைக்கால அப்படின்னு திரும்ப இது போறாரு. அந்த காலத்துல சொல்லும் போது ஞாபகம் வருது, அது விடாமுயற்சி போஸ்டர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அவங்க பார்க்கவே மாட்டாங்களா அது? அதுதாங்க, அது என்னத்த சொல்றது, இவங்க அப்டேட்னு இவனுங்க சாவடிச்சிட்டு இருந்தாங்க. அப்டேட் கொடுத்து இவனுங்க அவங்க சாவடிக்கிறாங்க, அவ்வளோதான். ரேங்கிங் மாதிரி இது. என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டு திட்டுல நீ கேட்ப, இனிமேட்டு அப்டேட் கேட்ப அப்படின்ற மாதிரி. நீங்க சொன்ன அதே மாதிரி தான் இருக்கு. அப்டேட் நீங்க கேட்ட உங்களுக்கான அப்டேட் போட்டு அதே தான், பேரை மட்டும் மாத்தி தெரிஞ்சதே திரும்ப போட்டு வச்சிருக்காங்க. போனி கபூர் அது ஒரே மாதிரி போஸ்டருங்க, ஒரே மாதிரி போஸ்டர். இல்ல போனி கபூரை பாடா படுத்துனாங்க, இனிமேட்டு யாரையும் பண்ண மாட்டாங்க. கார்த்தி ப்ரோ இன்னைக்கு வந்து கோ ட்ரெய்லர் சினிமா பையன் பார்த்துருப்பாரா? ஏன்னா அவரு ட்வீட் பண்ணார்ல. பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன், நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, எனக்கு தெரியல. பார்த்துட்டு போட்டு வச்சிருக்காரு ப்ரோ எதையும். அதான் சொல்றேன், சில பேர் என்ன போட்டுருக்காரு, மொமெண்ட் ஏதோ போட்டு வச்சிருக்காரு. டைம்லாம் போட்டுருக்காரு, அது சென்சார்ஷிப் பண்ணுறாங்க. அது ஓகேங்க, அது பிரச்சனையே இல்லை. இல்ல அது என்ன படம் பார்த்துட்டே இங்க ஒன்று சொல்றானுங்க, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் ஒன்று விமர்சனம் ஓடுகிறாங்க, படம் ஒரு மாதிரியா ஓடுது சம்மந்தம் இல்லாம. அதெல்லாம் ட்ரெய்லர் தானே, 2.5 நிமிஷம் ட்ரெய்லரு, அவ்வளோதான். அதை பார்த்துட்டு ஒருத்தர் சூப்பர்னு சொல்லலாம், ஒருத்தர் சுமார்னு சொல்லலாம், ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். அது அவங்களுடைய கருத்து. எல்லாமே நாளைக்கு வந்துட போகுது ட்ரெய்லர் 5 மணிக்கு, அவ்வளோதானே. எவ்வளோ டைம் இருக்கு. ஸ்பேஸ் போடுவீங்களா இந்த தடவை? டீம் போட்டு கோட் டீம் வாய்ப்பு இருக்கா? புரியல. கோட் டீம் கூப்பிட்டு போன தடவை லியோக்கு போட்டிங்களோட அதிகம் கோட் டீம் கூப்பிட்டு தெரியல. அது இந்த ஈவெண்ட் கார்த்தி ப்ரோ இந்த வாட்டி ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணுங்க. ஆமாம், இவங்கெல்லாம் சோஷியல் மீடியா பெருசாக ஃபாலோ பண்ணுறவங்க தான், அதனால ஒன்றும் யாராவது ஒருத்தர் உள்ள இழுத்துருவோம். கூட அவங்களே ஹோஸ்ட் பண்ணி அவங்களே இது பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. மொத்த டீமே வந்துருந்தாங்க, தனியாக அவங்களே ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அவங்களே இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வெங்கட் சோஷியல் மீடியாவில் ஆன்லைன் இதாக தான் இருக்காரு, ட்ரை பண்ணி பாருங்க. பார்ப்பங்க, ரிலீஸ் டைமில் வந்து எல்லாருமே வருவாங்க. இப்போ மட்டுங்க நாளைக்கு ட்ரெய்லர் வருது இல்லை, ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நைட்டிங் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டீமில் இருக்கவங்க 2-3 பேர்லாம் கேட்பாங்க. நமக்கு தெரியாது, 2 மாதம் ஃபேக் ஐடியில் வந்தெல்லாம் கேட்பாங்க. இன்னைக்கு கூட கேட்டுட்டு இருக்காங்கல்ல.
கார்த்தி ப்ரோ கேட்டிருக்கலாங்க. அவங்க வந்தா வந்து கேட்டிருக்கலாம். சில பேர் வந்து திடீர்னு ஒரு மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க. போன தடவை மாநாடப்ப வெங்கட் பிரபு கிட்ட எல்லா இன்டர்வியூலயும் ஒரே விஷயத்தையே சொல்றீங்க, நீங்க மாத்தி மாத்தி சொல்லுங்க அப்படின்றானுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இப்போ வந்து நிறைய அப்கிரேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஸ்பேஸ் கேட்குறீங்களா இல்லையான்னு தெரியாமலே கேட்க முடியும். ஐஃபோன்லாம் வச்சிருந்தீங்கன்னா வந்து ஐடியா வந்து ஹைட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். ஆமா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா. ப்ரோ உங்களுக்கு வெங்கட் பர்சனலா தெரியுமா, பேசிருக்கீங்களா? தெரியும் ப்ரோ, மாநாட்டு டைம்லாம் அவருக்கு நல்லா தெரியும் ப்ரோ. அப்ப என்ன நாளைக்கு கூப்பிட்டு வாங்க. ப்ரோ அப்ப கூப்பிட்டு வந்துருங்க ப்ரோ. தெரியும், ஒரு நாள் ரொம்ப க்ளோஸ் எல்லாம் கிடையாது. மாநாட்டு டைம்ல வந்து மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். ஒரு 5-6 டைம் மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். பாருங்க, சினிமா பாயிண்ட்டை சொல்லுவாங்க ரிலீஸ் டைம்ல பார்ப்போம். இன்னொன்னுங்க, இது மாநாடு மாதிரி படம் இல்லைங்க. மாநாடு மாதிரி 30 கோடி படம் இல்லை, இது 300 கோடி படம். ஒரு இடத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அவரே வந்து ரிலீஸ் கிட்ட வரும்போது அவரே கண்டிப்பா நிறைய விஷயம் போனவர். ப்ரோ இந்த அமரனோட டீசர் ஒன்று விட்டாங்களா, அது ராங் டைம்ல ஏதாவது விட்டுட்டாங்களா? பெருசா டாக்கே வராம போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு ஆனா பெருசா இருக்கு. அதில் ராங் டைம்லாம் கிடையாது. ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அமரன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி தான் ப்ரோ செம்மையா இருந்துச்சு. பட் ஆனா அது பெருசா அதுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒன்று இருக்காங்க, அவ்வளோதான். பெருசா ட்ரெண்ட் ஆன மாதிரி இல்லை, அதனால கேட்டேன். முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் விடும்போது நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. அது டீசரே கிடையாதுங்க, அது சும்மா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு விட்ட ஒரு வீடியோ. அது எப்படி இப்போ விஸ்வரூபம் பாட்டுலாம் வருது, அது அஃபிஷியலா அவனும் விட முடியாதுல்ல. ஷோ ரைட்ஸ் அவங்ககிட்ட தானே இருக்கு, ராஜ்கமல்ல. ஆமா இருக்கு, ஆனா இது அப்புறம் அந்த மாதிரி விட முடியாதுல்ல, ட்ரைலர் டீசர் மாதிரி. இது விஷ் மாதிரி தானே ப்ரோ போட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி தாங்க பாருங்க. அது சும்மா இந்த மாதிரி வீடியோ தானே, மேக்கிங் வீடியோ மாதிரி ஒரு சின்ன வீடியோ. ப்ரோ அமரனை வெயிட்டிங் கிளாஷ் ஆகுது ப்ரோ தீபாவளிக்கு. தீபாவளிக்கா? ஏன் அமரனை வெயிட்டிங் திரும்ப மாத்தி அந்த மாதிரி மோஸ்ட்லி ஆகாதுங்க. அந்த மாதிரி மோஸ்ட்லி ஆகாது. ஏன்னா ரெண்டுமே ரெஜின் படம் தான். இன்னொன்று அமரன் வந்து இவங்க கேட்டுட்டு தான் டேட்டிவ் போட்டிருப்பாங்க பட்ஜெட்ல. ஸோ இந்த மாதிரி தீபாவளிக்கு ஏதாவது படம் இருக்கா அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. கேட்க விடாமுயற்சியோ வேட்டைனும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க டேட் போட்டிருப்பாங்க. இப்போ போய் திரும்ப அவங்கள வந்து சங்கடப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இப்போ அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகணும்னா அது ஒரு டேட் கிடையாது. டேரக்டா இதுக்கு கிறிஸ்மஸ் தான் போற மாதிரி இருக்கு. நடுவில் எதுவும் பெருசாக இருக்கு. இப்போ டேட் எல்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்க. சோலோவோ ஒரு படம் வந்து ஒரு டேட்ல ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த வாரம் ஃபுல்லாக பார்த்துருங்க. பெரிய ஹீரோ படம் வந்தாலே அது அந்த டைம் அது ஒரு கூட படம் வந்தா தாங்க பஞ்சாயத்து. கூட படம் வரலாம் பிரச்சனையே கிடையாதுங்க. அப்பனா கங்குவா சோலோ ரிலீஸ் அது மிஸ் ஆச்சுன்னா எல்லா படமே சோலோ, பெரிய படங்கள்லாம் சோலோ ரிலீஸ் ஆகுறது தான் நல்லது. எது கிளாஷா? கிளாஷ் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு ப்ரொடியூசர் என்ன வருது. கடைசியா பெருசா கிளாஷ் தானே ஒரு வாரிசு தான், அதோட பெருசா கிளாஷ் ஆகுது. ஏங்க அது வந்து எப்பயோ நடக்கிற ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிற ஒரு மிராக்கிள்ங்க. அது அதை பற்றி அந்த டைமில் அது ஒரு முயற்சி, அது நடந்துச்சு. அதுவுமே கிட்டத்தட்ட பயங்கரமான டஃப் ஃபைட்டாக போய் கடைசியாக விஜய் தான் ஜெயிச்சது. அது தேவையில்லாத சண்டையாக போச்சு இல்லை ப்ரோ. ஏப்ரல்ல திரும்ப பேட்ட விஸ்வாசம் மாதிரி கிளாஷ் வரும்னு சொல்றாங்க. பேட்டை விசுவாசம் மாதிரியா? ஜிபியு தள்ளி போகுதுன்னாங்க ஏப்ரல் 14க்கு கூலியோட. அப்படிலாம் வரவே வராது. கூலி இப்போதான் எடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ள பொங்கலுக்கு. இல்ல இப்ப எடுத்தாலுமே அந்த மாதிரிலாம் வராதுங்க. ஏங்க நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். எடுத்தாலுமே அந்த மாதிரிலாம் வராது. எல்லா படத்துக்குமே பிஸ்னஸ் இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரொம்ப அதிகம். நீங்க சொன்ன 300 கோடி 400 கோடி ஆயிடுச்சு. ஸோ அந்த 400 கோடின்றது வந்து சாதாரணமாக ஒரு ஏரியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் வரதில்லை. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஓவர்சீஸ், யூஎஸ்ல எல்லா இடத்துலையுமே டிஸ்டர்ப் ஆகும். ஒரு படத்தை ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா கூட இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா தேட்டர் பிரிஞ்சிடும். தேட்டர் இப்போ நார்மலாக கேரளா வந்து ஒரு 8 கோடி போகுது அப்படின்னா, இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணுமா 1 கோடி 2 கோடி இறக்கிடுவான். அதை காம்ப்ரமைஸ் பண்ணி யார் ரிலீஸ் பண்ணுவா? இப்போ அன்னைக்கு துணிவு வாரிசு ரிலீஸ் பண்ணாங்கன்னா
வாரிசு ஓகே அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. துணிவோட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அன்னைக்கு. இன்னொன்று அவங்க அந்த கிளாஷே விரும்பினாங்க அவங்க. ஓகே வாரிசு வந்து விஜயோட வீக்கஸ்ட் ஃபிலிமாக அவங்க நினச்சாங்க. ஓகே இந்த டைமில் நம்மக்கிட்ட ஒரு நல்ல படம் இருக்குது, இந்த படம் மாஸ் படம், அது படம் ஃபேமிலி ட்ராமா விட்டால் நல்லாயிருக்கும், இதை விட்டால் பொங்கலை விட்டால் அடுத்த ஏப்ரல் தான், டேட் இல்லை, அதனால் மோதி பார்த்துருவோம், ரெஜெண்டோட பேக்கப் இருக்குது, ரெஜெண்டோட தான் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தை அப்படின்ற மாதிரி பண்ணாங்க அவங்க. அப்ப டேட் ரெண்டு பேரும் அது ஆக்சுவலாக அவங்களுக்கு சக்ஸஸ் தான். அது என்னன்னா கார்த்தி ப்ரோ அதுவும் இல்லாம பொங்கலுக்கு 10 நாள் லீவ் இருக்கனால கார்த்தி ப்ரோ பொங்கலுக்கு 10 நாள் லீவ் இருக்கனால 2 பெரிய படம் ரிலீஸ் பண்ணலாம்ல. அதுவும் நடந்துச்சு. இன்னொன்று விஸ்வாசம் பேட்டை வரும்போது 2 படம் வரும்போது ரஜினியோட படத்தோட அஜித்தோட படம் அதிகமாக கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்றதும் ஒன்று இருக்கு ஏற்கனவே இன்னொரு பொங்கலுக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு அந்த கால்குலேஷன் வச்சு அப்படி இப்படி ரிலீஸ் பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணால் நமக்கு ஒரு டஃப் ஃபைட் இருக்கும், ஒரு எஜ்ஜில் நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்றதுக்காக பண்ணாங்க. எல்லா படத்தையும் அப்படி பண்ண முடியாது ப்ரோ. எல்லா படத்தையுமே சொல்றத பார்த்தா இதுதான் நம்ம ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட்னால தான் விசுவாசம் ஓடுது. இன்னொன்று பேட்டையில் செகண்ட் ஹாஃப் தானாலும் இதுதானே ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் தான் விசுவாசம் ஓடுது. மற்றபடி எதுவும் இல்லை. அதே தானே பாதிப்பு பண்ணிருக்கோம். அதுதாங்க ஈஸியாக நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற போட்டி போட்டுருவோம் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி இடத்துல நம்ம தான் நமக்கு இறங்க முடியும். இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே டேட் வேணும். 2 பேருக்கும் ஒரே டேட் வேணும்னா 2 பேரும் கிளாஷ் தான். அதனால தான் கிளாஷ் வருது. அந்த டேட் விட்டு கொடுக்குறது அதனால டேட்டுன்றது பிரச்சனையே கிடையாதுங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு கூட துணி ரிலீஸ் பண்ணிருக்கலாம், 2 வாரம் கழிச்சு கூட வாரிசு ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா, அங்கே இந்த பிரச்சனையே கிடையாது. துணி வாரிசை வந்து அது ஆக்சுவல் டைரக்ட் போட்டி தான், விஜய்க்கு அஜித்துக்கான போட்டி தான். விஜய் அவர் டேட்டா போட்டாரு பொங்கல்ல, ஓகே இவங்களும் டேட்டா போட்டாங்க பொங்கல், நீயா நானும் பார்த்துக்கலாம் தான் அவங்க போட்டி நடந்துச்சு. கார்த்தி ப்ரோ இப்போ கூலி ஏப்ரல் 14 நெக்ஸ்ட் இயர். வேணேதான் வந்த மாதிரி கூலி நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் 14. ஓகே டேட் தெரியலங்க, அதெல்லாம் வந்து படம் முடியும் போது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 15 இப்ப ரிலீஸ் டேட் எல்லாம் போட்டு என்ன பிரச்சனை இருக்காதுங்க. ஆகஸ்ட் 15 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்குதான் ரஜினியோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 50 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து. இல்ல மேபி இருக்கலாம், அந்த மாதிரி யோசிக்கலாம். ஆனா இப்போ ஜெயிலர் 2 நடிச்சிட்டு இருக்காருல்ல. ஜெயிலர் 2 அனௌன்ஸே பண்ணலையே. அது டிசம்பர். ஓ அது ஆரம்பிக்க போறாங்க, கொஞ்சம் டைம் ஆகும், 2-3 மாசம் ஆகும். ப்ரோ அது ஆரம்பினா இப்ப கூலி முடிச்ச பிறகு தானே ப்ரோ அது ஆரம்பிப்பாங்க. கரெக்டா ஜெயிலர் 2 இல்ல மோஸ்ட்லி வந்து பேரலா கூட போகலாம், இல்லைன்னா இது முடியும் போது அது போகலாம். ப்ரோ ஜஸ்டே அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது இந்த 2018 டைரக்டர் கூட மூவி சக்லேட்க்கு அப்புறம் ஜஸ்ட் அதை பத்தி ஏதாவது ஒன்று பேசணும்னா நாளைக்கு ஏதாவது நியூஸ் வரும், அவ்வளோதான். இல்லை ப்ரோ கேட்குறேன், எனக்கு பார்த்தேன் 2018 டைரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. நிஜமா தெரியலங்க, உண்மையிலே தெரியாது. கார்த்திக் ப்ரோ வந்து அந்த ஹாரர் மூவி வந்து இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சு எல்லா இடத்துலையும் நல்லா சக்க போட்டு கொடுத்து. இந்தியில் கூட படம் வர நல்ல ரிவ்யூ வந்திருக்கு உங்களுக்கு. 3-2 கூட பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கு உங்களுக்கு. ஹாரர் மூவி எல்லா ஸ்ட்ரீட் 2 தானே, ஸ்ட்ரீட் 2 தானே. ஸ்ட்ரீட் 2 ஹாரரா? ஏன்னா சென்னையிலே ஆமாமா சென்னையிலே பயங்கரமா போகுதுங்க அந்த படம். அது 26 கோடி முதல் நாள் இந்தியால. ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நான் தியேட்டர்ல பார்த்தேன், செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். அது பெரிய ஹிட்டுங்க, சென்னையிலே வந்து எல்லா தியேட்டர்லையும் ஃபுல்லு. அப்புறம் ரகுதாதா பாத்தீங்களா ப்ரோ கார்த்தி? இல்ல அடுத்த டிமாண்ட் 30 பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அது. என்ன ஹரிபாய் என்ன இந்த பக்கம் திடீர்னு சும்மா கேட்கலாம், என்ன பேசுறீங்க? ஏதாவது சொல்லிட்டு போங்க, அப்டேட் ஏதாவது. நான் எங்களுக்கே நீங்க தான் அப்டேட் கொடுக்குறீங்க.
கார்த்தியண்ணா சரி, அது என்னங்க இந்த கேஜிஎஃப் டெம்ப்ளேட் எப்போ பார்த்தாலும் அதை வச்சுக்கிறீங்களா? பிரதர் அது என்னன்னா நம்ம சூரரை போட்டு ரிலீஸ் டைமுக்கு முன்னாடி அது சும்மா ஒரு அப்டேட் வரும்போது அது ஒரு செலிப்ரேஷன் மோட் மாதிரி இருக்கும் அந்த கேஜிஎஃப் ஓட டெம்ப்ளேட்டு. ஸோ அப்போ அதை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அது எந்த டெம்ப்ளேட் ப்ரோ? கேஜிஎஃப் ஒன் பார்ட் கடைசியா தலையை வெட்டிட்டு நடந்து படிக்கட்டுல ஏறி போவாங்க. ட்ரம்ஸ் அப்ப டக்குன்னு அது ஒரு செலிப்ரேஷனா அப்போ அது பீக்ல இருந்தது. ஸோ அது செலிப்ரேஷனா இருக்கும்போது அது யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது எங்க ஃபேன்ஸ்க்கு அப்படியே கனெக்ட் ஆனனால அது ஒரு அப்டேட் வரும்போதும் அது ஒரு இன்ட் மாதிரி அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். வேற ஒன்றும் இல்லை. சூரரை போட்டு டெம்ப்ளேட்டே ரொம்ப நாளாக யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஜெயிச்சுட்டு மாறா அது ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். அது எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அது அதுக்கப்புறம் அந்த ஜெர்சியில வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் போறது. இப்போ லேட்டஸ்டா அந்த குண்டூர் காரம்ல மகேஷ் பாபு ஆடுறது அது ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரும் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? சரி, அரி வம்பளுத்தணும். ஆனால் அரி கோட்டு எப்படி இருக்கு உங்க எதிர்பார்ப்பு? என்ன வம்பு இருக்குது? வம்புலாம் ஒன்றும் இல்லை பிரதர். சிவம் எல்லாரும் எப்பயும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான். ட்ரெய்லர் எப்படி வரும்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு. அது ஒன்று ஈவினிங் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா அப்டேட் பண்ணலாம். ப்ரோ நீங்க தப்பா ஸ்பீக்கர்ல ஒரு அஜித் ஃபேன் இருக்காரு, அவரை கேளுங்க ப்ரோ, அப்போ கரெக்டா இருக்கும். கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா? என்ன இல்ல வன்மமா ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு எல்லாம் பார்க்காததான் நம்ம. இல்ல ப்ரோ, எப்பவுமே ரஞ்சித் படம் வந்தா திட்டுவீங்களே, நீ திட்டவே இல்லையா? அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் வச்சுட்டு அந்த படத்தை மட்டும் பாசிட்டிவா தான் சொல்லிருக்கேன். ஆமா அதான் இல்ல நட்சத்திரம் இல்லை, இந்த படத்துல இல்லையே. ரஞ்சித் மேல விமர்சனம் நிறைய இருக்கு. ஓகேவா, நான் வந்து என்ன என்னையா நீ சூப்பர் டைரக்டர், ஏன் அப்படி பண்ற மாதிரி விமர்சனம் இருக்கு இன்னைக்குமே. ஆமா நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க. ஏன் இந்த மாதிரி சும்மா ஐடியாலஜி பின்னாடி தொங்கிட்டு இதே பண்ணிட்டு இதை பண்ற? ஆக்சுவலா வெற்றிமாறன் ஈக்குவலா வர வேண்டிய டைரக்டருங்க. அந்த மேக்கிங்ல இருந்து அந்த கிராஃப்ட் எல்லாமே ரஞ்சித். இதையும் வந்து நான் மோகிட்ட சொல்ல மாட்டேங்க. அந்த மாதிரிலாம் ரஞ்சித்துக்கிட்ட அதெல்லாம் இருக்கு. அது பின்னாடி ஆனா இந்த ஐடியாலஜியை பிடிச்சிக்கிட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் போய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நிறைய டைம் அதை சொல்லிருக்கோம்ல. அது இந்த படத்து மேலேயும் விமர்சனம் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. கண்டிப்பா தங்கலான் வந்து எனக்கு கார்த்தி ப்ரோ ஒருத்தன் போட்டுதான் நட்சத்திரம் நகர்கிறதுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலன்னு. அட பாவின்னு நினைச்சேன். அதான் ப்ரோ, பொட்டன்ஷியல் இருக்க ஒரு ஆள் வந்து ஒரு தப்பு பண்ணும்போது என்னன்னா இதுதான் இருக்கும், ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் சார்பேட்டா மாதிரி படம் கொடுத்தாரு. அது அப்புறம் அந்த மாதிரி தான் வரும்னு எதிர்பார்த்தேன். ஒரு ஃபியூச்சர்ல ஏதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரா என்ன தெரியல. அதுக்காக நான் கோல் நோக்கி போறாரு. அப்படி போனாலுமே வந்து அவருடைய இதை விட்டு சினிமா சக்சஸ் தாங்க முக்கியமே. அவருக்கு ஃபர்ஸ்ட் பேஸே அதுதானே, அதை பண்ணணும். இது தங்கலான் போட்ட காசை எடுத்துடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி தங்கலான் வந்து ஓப்பனிங்லாம் சூப்பர், கலெக்ஷன்லாம் சூப்பர். பட் ஆனால் ரஞ்சித் மேலே இருக்கு இல்லையா விமர்சனம், அந்த விமர்சனத்துக்கு வந்து அதை வந்து அவர் புரிஞ்சுக்கணும். அவர் கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகும். அவரால் சேட்டலைட்லாம் நல்ல பிரைஸ் போயிருக்கா ப்ரோ? ஓடிடிலாம் சூப்பராக போயிருக்கு. 50 கோடி போயிருக்கு. 50 கோடி ப்ரோ
ஓடிடி ரஞ்சித்துக்கு டவுன் ஆன அவ்வளோ பிறகு பெரிய கூட ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. போயிருக்கு 50 கோடி. இல்லை அது முன்னாடி பிஸ்னஸ் பண்ணது. ரஞ்சித்துக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. ஒரு 12 கோடி ரூபா ஓப்பனிங்கு தமிழ்நாட்டில் மட்டுமே வருது அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த படத்தை ரெஸ்பான்ஸ் பண்ணி எதிர்பார்க்குறாங்கல்ல. அப்படி ரஞ்சித்துக்கு அந்த இது இருக்குங்க. இப்பயுமே ரஞ்சித் அடுத்த படம் எடுத்தாலும் கண்டிப்பாக அந்த ஓப்பனிங்லாம் இருக்கும். அவரு நான் விரும்புறது என்னன்னா அந்த ஐடியாலஜிலாம் அவர் கொஞ்சம் ஓகே சொல்லிட்டீங்க பண்ணிட்டீங்க ஓகே, அதை சின்னதாக அப்பப்போ லைட்டாக ஹிண்ட்டாக வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் சினிமாக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம விருப்பம். சார்பேட்டை அவர் மாதிரி எப்படி தானே bro ப்ரோ? சார்பேட்டை நான் இதே வந்து இல்லை இதுவே வந்து மோகன்ஜிட்டு பேசும்போது என்ன சொன்னேன், அண்ணே பாருங்க நீங்கள் சும்மா அதை விட்டுட்டுலாம் போயிட்டு இருக்காதீங்க, இதை பண்ணாதான் உங்களை ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, அதை பண்ணுங்க. நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அவர்கிட்ட சொல்லும்போது அதை சொன்னேன். அவர் இந்த ருத்ரதானம் ஒன்று எடுத்தார்ல, அது அப்போ சொன்னேன், உங்களை யார் இது எதுக்கு சொன்னது, அந்த படம் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைல்ல. இப்போ லாஸ்ட் பகாசுரனுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. உங்களை யார் இதெல்லாம் எடுக்க சொன்னது, அடுத்த படம் வந்து உங்கள் மீட்டர் என்னவோ உங்கள் ஆடியன்ஸ் யாரோ அவங்களுக்கு படம் எடுங்க. அவர்கிட்ட அதான் சொல்லுவேன் நான். சொல்லும் போது அதான் சொன்னேன் அவர்கிட்ட, உங்கள் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் அதை எடுங்க. நீங்கள் என்னங்க சும்மா வந்து பகாசுரனு நான் வந்து ஒரு கருத்து சொல்கிறேன் அதை பண்ணுறேன், நீங்கள் இதை பண்ணுறீங்க, உங்கள் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் அதை பண்ணுங்க. அடுத்து திரௌபதி 2 ஏதோ எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஆடியன்ஸ்க்காக அந்த மாதிரி ரஞ்சித்தோட ஆடியன்ஸ் வந்து ஒன்லி தலித் மட்டும் கிடையாது. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே ஓப்பனிங் வர மாதிரி ஒரு பேஸ் இருக்கு இல்லையா. அது விக்ரம் இருந்தால் கூட 12-13 கோடி ரூபா தமிழ்நாட்டில் மட்டும் ஓப்பனிங் வருதுன்னா யாருக்குங்க வருது? இப்போ யோசிச்சு பாருங்க, எந்த ஹீரோக்கு இந்த மாதிரிலாம் வருது ப்ரோ? ஆனா இதுக்கு சியானோ மெயின் ரீசன் இல்ல. க்ளோஸ். நீங்கள் கிட்டத்தட்ட சங்கர் கமல் இருக்க படத்தோட ஓப்பனிங்க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான ஓப்பனிங் இந்த படம். இல்ல வெற்றிமாறனுக்கும் அப்படிதானே இருக்கு தனுஷோட bro. 50வது படம், வெற்றிமாறனுக்கும் அப்படிதானே இருக்கு. தனுஷோட 50வது படம். ஆமாங்க, அதனால ரொம்ப ஐடியாலஜி திணிக்காம ப்ரோ கொஞ்சம் கமர்ஷியல் ரூட்லயும் ஒரு படம் மட்டும் போயிட்டே இருக்கலாம். ஏன் இந்த கார்த்தி வெறுப்பு ப்ரோ வருது அவரே ரஞ்சித் வந்து மேல? ஏன் இந்த வெறுப்பு இல்ல ரஞ்சித் மேல ஏன் இந்த அளவுக்கு வெறுப்பு வருது அப்படின்னா அந்த ஐடியாலஜி பண்ணி போறதுனாலதான் அந்த வெறுப்பு வருது. அது வந்து ரஞ்சித்துக்கு மைனஸ். ஆனா மோகன்ஜிக்கு பிளஸ். மோகன்ஜி கிட்ட நான் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்க பாருங்க உங்ககிட்ட என்ன விரும்புறாங்க அந்த ஐடியாலஜி படம் அவர் சொல்லுவேன். ரஞ்சித் அதை சொல்ல மாட்டேன். ரஞ்சித் சொல்லுவேன், நீங்க உங்ககிட்ட அதை விரும்பலைங்க ஆடியன்ஸ், நீங்க வந்து எல்லாருக்குமான படமாக ஒன்று எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம். கார்த்தி ப்ரோ ரஞ்சித் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, என்னோட எந்த படமுமே தியேட்ரிக்கல் ஹிட்னு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. மெட்ராஸ்லாம் அவ்வளோ ஓடலையா ப்ரோ தியேட்ரிக்கலா? பிளாக் பஸ்டர் ப்ரோ. மெட்ராஸ் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படம் எடுத்தாரு, அதுவும் அவரோட ஐடியாலஜிக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க அப்படிதான் ப்ரோ பேசிட்டு இருப்பாங்க. கார்த்திக் ப்ரோ இந்த படம் வந்து நான் ஸ்பீக்கருக்கு அதுதான் அதில் நீங்க 19 இந்த மாதிரி நினைக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு. அதை பண்ணவே கூடாது. இல்ல ப்ரோ, மெட்ராஸ் வர டைம்ல பாத்தீங்கன்னா கார்த்தியோட மார்க்கெட் கம்மி. புரிஞ்சுக்கோங்க, மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கார்த்தியோட படங்கள்லாம் ஃபிளாப் கொடுத்துருந்தாரு அவரு. ஓகேவா? அப்போ மெட்ராஸ் வந்த டைம்ல வந்து ஜெயலலிதா அரெஸ்டாவும் என்னமோ நினைச்சிருந்தாங்க. ஜெயலலிதா அரெஸ்டா? ஆமா ப்ரோ, நான் பார்த்துட்டு மதியானம் வரும்போது எல்லாத்தையும் மூடிட்டாங்க. அதான் கடைசி ஷோ, நான் பார்த்துட்டு வந்ததான் கடைசி ஷோ. ஆமா, அப்போ அந்த மெட்ராஸ் வரும்போது அது ஸ்லோ ஓப்பனிங் தான், பெரிய ஓப்பனிங் இல்லை. அப்புறம் பிக்கப் ஆகும்போது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்து 1 நாள் 2 நாள்லாம் தேட்டர்லாம் இது பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி ஆனதுனால கலெக்ஷன் குறைஞ்சு போச்சு. அந்த டைம்ல அவரோட மார்க்கெட்டுக்கு அந்த படம் நல்ல ப்ராஃபிட்டான மூவி தான். ஆனா இதை வந்து எங்க போய் சேர்த்துறீங்க அப்படின்னா, என் படத்தெல்லாம் அப்படி ஒத்துக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து கொம்பன்லாம் வந்து பயங்கரமான ஹிட் ஆகி போச்சு. கொம்பன்லாம் தாறுமாறான கலெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால இது கம்பேர் பண்ணி நீங்க அதை பேசவே கூடாது. அட்டகத்தியுமே அட்டகத்தி அன்னைக்கு சென்சேஷனுங்க. அப்படி ஒரு சின்ன படம், யாருன்னே தெரியாதவங்க ஒரு படம் நடிச்சு நியூ கமர் ஹீரோ வச்சுக்கிட்டு, நியூ டைரக்டர், நியூ மியூசிக் டைரக்டர் வச்சுக்கிட்டு ஒரு படத்தை ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்றாங்க. அந்த படம் வந்து அப்ப தாறுமாறு ஹிட் ஆகுது. அப்புறம் என்ன, கபாலியோட ஓப்பனிங் இன்னைக்கு வரைக்கும் எந்த படத்துல இருக்கு? யூஎஸ்ல கபாலி ஓப்பனிங்கே கிடையாது. இப்ப நீ யூஎஸ்ல இருக்கவங்கலாம் வந்து இங்க இருக்க தலித்தா இருக்காங்க, யூஎஸ்ல இருக்கவங்க எல்லாம் பாதி பேர் ரயிர் தான். அவன் தான் இங்க இருந்து மைக்ரேட் ஆகி அங்க போய் உட்காந்துருக்கானுங்க. முக்கால்வாசி பேர் அங்கே தான் இருப்பானுங்க. இன்னொன்று மீதி எப்படி பார்த்தீங்கன்னாலும் நல்லா படித்தவன் எலைட் குரூப் தான் அங்கே இருக்கானுங்க.
யூஎஸ்ல ஓப்பனிங் என்ன கபாலிக்கு, இன்னைக்கு வரைக்கும் கபாலியோட ஓப்பனிங் எந்த படமும் வரலங்க. அவர் இன்னும் ஜாதியை பத்தி ஊருக்காங்க. அப்படி அவர் நினைச்சுக்கிறாரு, அது தப்பு. அவர் நினைச்சுக்கிறாரு. இன்னொன்னு நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல ப்ரோ, நேத்தே பாத்தீங்கன்னா ஏன் அதுக்கப்புறமே ரஜினி படம் எந்த படமே அந்த ஓப்பனிங் வரலையே, கபாலி ஓப்பனிங் வரலையே. இல்ல ப்ரோ, நேத்து சார்பேட்டை அமேசான்ல வரும்போது அவ்வளவு பெரிய ஏன் ரெஸ்பான்ஸ் ப்ரோ இருந்துச்சு இல்ல. சார்பேட்டை அது எடுத்துட்டு எப்படி ஏன் ப்ரோ நட்சத்திர நாயகர் ஒரு படம் எடுக்கிறாரு? அதுதாங்க அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எக்ஸ்பெரிமெண்டா ஒரு விஷயத்த பண்றாருல, அது எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க இல்லவா, நீங்க வந்து வாங்க, நீங்க கமர்ஷியலா ஒரு படத்தை உங்க இல்ல கிராஃப்டை ப்ரோ, வச்சு நல்ல மேக்கிங்ல சூப்பர் படத்தை கொடுங்க ப்ரோ அவர் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்டா அதான் பண்றதுதான் கேட்கிறோம். ப்ரோ அவரோட பிளஸ். அவர் அதை விட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவரு சின்ன அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல ஆனா கார்த்தி ப்ரோ அதுதான் சார்பட்டாவே சொல்றேன். நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மாதிரி தானே அவரை வந்து இருந்துச்சு. இப்போ வில்லனை விட அதுல வந்து இடையில வந்த கேரக்டர் ரோஸுங்கிற சார்பேட்டா அவ்வளோ கமர்ஷியல், இதோட கமர்ஷியல் படம் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி கமர்ஷியல் அது. அதுல வில்லனை விட ரோஸுங்கிற கேரக்டர் தானே ரொம்ப ஹைப்பா இருந்துச்சு. லைக் அதுல அவ்வளோ காமெடி அந்த படத்துல அவ்வளோ இல்ல அதுல காமெடி இருக்கும். ஐடியாலஜியுமே கம்மியா இருக்கும். அதுவும் ஒண்ணு அதில் இருக்கு. எவ்வளோ ஹை பாயிண்ட்ஸ் இருந்தது அந்த படம். மியூசிக்ல இருந்து எல்லாமே தாறுமாறா இருந்தது. ப்ரோ தங்கலான் மியூசிக்ல ஜிவி செமையா பண்ணிட்டாரு நேத்து. அதை பத்தி யாரும் பேசல. ப்ரோ நான் அது சொன்னேனே ஜிவி நல்லா பண்ணாருன்னு நான் சொன்னேன். இல்ல கார்த்திக் ப்ரோ பெருசா அந்த அது டாபிக் வரல. யாரும் பட் பேசல. நான் அது சொன்னேன், அது அப்படியே போயிடுச்சு. ஜிவி பத்தி கார்த்தி ப்ரோ ராயனை தாண்டிடுச்சா இது தங்கலான்னு? ஓப்பனிங் கிட்டத்தட்ட ராயனுக்கு ஈக்குவலாக இருக்கும் தமிழ்நாட்டில். நான் தமிழ்நாடு எனக்கு தெரியும், வேர்ல்டு வைடே தெரியாது. ப்ரோ இது கோப்ராவோட பயங்கரமா ஜாஸ்தியா ஓப்பனிங். ஆனால் ஓவரால் கலெக்ஷன் ஓப்பனிங் கோபரோட அதிகம் தான். கோபரோட கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். அப்போ விக்ரமுக்கு ஓப்பனிங் இந்த கன்சிஸ்டண்டா வருது, அப்படி வச்சுக்கலாம்ல. இந்த இப்போ கம்பேக் கொடுத்துட்டாரு. ஏங்க அது காம்பினேஷன் குள்ள வருது இல்லைங்க. விக்ரம் வந்து இதே வந்து சாதாரண படம் நடிச்சாருன்னா அஜினி ஞானமுத்தோட தானே நடிச்சாரு. கடாராம் கொண்டான்ல ஒரு படம் நடிச்சார்ல, அந்த மாதிரி நடிச்சாரு. அஜினி ஞானமுத்து அவ்வளவு பெரிய டேரக்டர் இல்ல. கோபராக்கு ஹைப் எவ்வளவு பெருசா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஹிட்டுங்க அவரு. அஜய் நாணயமுத்து வந்து 2 படம் ஹிட், டிமாண்ட் காலனியும் அதுக்கப்புறம் இமேகா நொடிகள் ஹிட் தான். 5000 ரூபாய் மியூசிக் பண்ணாரு. கோபரா பண்ணிட்டு அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. 7 கெட்டப்பு 8 கெட்டப்பு இதெல்லாம் வந்து. அந்த படம் உதய் வேற பில்டப் வேற கொடுத்தாரு விக்ரமுக்கு. இது கமலுக்கு என்ன பண்ணிச்சோ கோபரா வந்து இது பண்ணும், விக்ரமுக்கு பண்ணும். ஹலோ கார்த்திக் ப்ரோ, இப்போ ரிலீஸ் ஆன அந்த மூணு தமிழ் படமுமே நார்த் இந்தியாவில் எங்கேயுமே ரிலீஸ் ஆகல. ஆக்சுவலா என்ன ரீசன்னால ரிலீஸ் பண்ணல? 2 படம் வந்துருச்சுங்க. ஆகஸ்ட் 15 வேர்ல்டு இந்தியா ஃபுல்லா லீவுன்றதுனால அந்த 2 படம் வந்து பெரிய படம் ரெண்டுமே. அவளை அங்க வந்து தியேட்டர்ல தமிழ்ல ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்களா என்ன? அங்கங்க ஓடி பண்ணவே இல்லை இங்க எங்கேயும். அது பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா பண்ணல இங்க எங்கேயுமே. நான் செக் பண்ணிட்டேன், மும்பை, புனே, டெல்லி எங்கேயுமே தமிழ் படம் தமிழ்ல எந்த ஷோவுமே இல்லை, எந்த படமும் இல்லை. இப்போ டிமாண்டி காலனியுமே யூஎஸ்ல பெரிய ரிலீஸ்லாம் இல்லை, அங்கங்க ஒரு 5 ஸ்கிரீன் மொத்தமா அவ்வளவுதான் இருக்கு. அதான் ப்ரோ ஆகஸ்ட் 15 தெலுங்குல 2 பெரிய படம், ஹிந்தில 2 பெரிய படம், தமிழ்ல 2 பெரிய படம், மலையாள படம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பெரிய படம் இருக்கு இந்தியால மட்டுமே. அதுதான் பிரச்சனை. இந்தியா ஃபுல்லா லீவ் டேட் இல்லையா. இப்ப தீபாவளி வந்து நமக்கு லீவு, ஆனா மத்த ஆந்திராக்கெல்லாம் பெரிய ஹாலிடே கிடையாது. ஆனா ஆகஸ்ட் 15 எல்லாருக்கும் லீவ் டேட் இல்லை, எல்லாரும் இறக்கி விட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இதுதாங்க சொல்றேன், 2 படம் வரும்போது 3 படம் வரும்போது தியேட்டருக்கு வந்து பிரியுது இல்லையா. இதுதான் பிரச்சனை. சோலோவா ரிலீஸ் ஆகும்போது படம் வந்து ஓகேவா சுமாரா இருந்தா கூட கலெக்ஷன் ஆயிடும். ராயனுக்குலாம் அப்படிதான் அமைஞ்சது. ராயனுக்குலாம் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நிறைய கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தா கூட சோலோ ரிவ்யூஸ்ன்றதுனால நல்லா போயிடுச்சு. 2 வாரம் 3 நாள் 4 நாள் லீவ் வருது இல்ல ப்ரோ, அதனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க நிறைய படத்தை. ஆமா, இது பேன் இண்டியா லீவ் இல்லை, அதனால. அடுத்த வாரம் கிருஷ்ண ஜெயந்தி திங்கக்கிழமை.
ம். அதே மாதிரி இப்போ தங்கலான் போஸ்டர்ல இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போஸ்டர்ல கூட போட்டிருந்தாங்க நார்த் இந்தியா ரிலீஸ் வந்து 30 இப்போ இந்த மந்த் எண்ட் அப்படின்னு. இப்படி லேட்டாக ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ படம் நெகட்டிவ் ரிலீஸோ இல்லை அந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத் கொஞ்சம் அடி வாங்கிச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது அவங்களுக்கு டவுன் பண்ணுவோம். கலெக்ஷனில் பெருசாக இது impact. தங்கலான் ஹிட் ஆயிடுச்சுன்னா லைக் நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஐடியாலஜி மாத்துவாரா இல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் மாற்ற மாட்டாருங்க. இல்ல, அது மாற்ற வேணாங்க. ஐடியா ஜோக்ல இருக்கலாம். பட் அது ரொம்ப படம் திணிக்க வேணான்ற அவ்வளவுதான் ஒரு படத்துல. சர்பாட்டா லெவலுக்கு பார்த்தா இன்னும் அந்த மாதிரி கமர்ஷியலா போயிடலான்றேன். கமர்ஷியல் ரூட்லயே போயிடலாம். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம யார் தப்பு சொல்ல முடியாது. ஒருத்தர் என்ன கருத்து பேச விரும்புறாங்களோ அதை பேசிட்டோம், தப்பு இல்லை. நிறைய அங்க ஃபோர்ஸ்டா இருந்த கொஞ்சம் கொஞ்சமா மாதிரியுமே வச்சுக்கிட்டா இருந்தது. பிரச்சனை இல்லை. லைக் ரொம்ப கதையிலேயே அது பண்ண வேண்டாம். மிங்கிள் ஆகாமையே நிறைய இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஸ்டேஜ்ல பேசுறது வந்து நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாம ஃபோர்ஸ்டா தான் பேசுறாரு. இல்ல அது கூட ஓகே. லைக் படத்துக்குள்ள கருத்து இருந்தா ஓகே ப்ரோ. படத்துக்குள்ள கருத்து இருந்தா ஓகே. கருத்துக்குள்ள படம் இருந்தா தான் பிரச்சனையா இருக்கு. அது எங்க பிரச்சனை? நீங்க அந்த மாதிரி பண்ணணும்னா இந்த ஒரு கருத்தை நீங்க சொல்லணும்னு நினைப்பீங்களா, அதுக்காக ஒரு சீன் எழுதுவீங்க. அந்த சீன் நல்லா இருக்கோ இல்லையா அந்த சீன் வைப்பீங்க. இந்த மாதிரிலாம் சிக்கல் வரும். இல்ல சில அந்த பிராமின் சம்மந்தமே இல்லாம சீன்லாம் அப்புறம் dialogue கிண்டல் பண்றதுக்கு அப்புறம் அவர் படம் எடுக்கிற ஐடியாலஜியே தப்பாற மாதிரி ஆயிருது இல்ல. ரெண்டுத்துக்கும் முரணா பண்ற மாதிரி தான் இருக்கு. என்ன லைக் அவர் கிண்டல் பண்ற மாதிரி சீன்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஐயர டைலாக்லாம் வரும்ல. இந்த படத்துலயா? இந்த படத்துல அந்த மாதிரிலாம் இல்லையே. ஏதோ ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இந்த அவரோட ட்ரீம்ல வரும்போது பசுபதி சீன்ல வரும் நினைக்கிறேன். அது லைக் பசுபதி ஐயரே இல்ல கிடையாது அது இந்த இல்ல. படத்துல. அவரு அந்த இவரை பேசும்போது நினைக்கிறேன் அந்த ட்ரீம்ல கிங்கோட ஒரு ஆளா வருவாங்கல்ல அது அவரோட அரசியல் தான் ப்ரோ. அது அந்த அந்த இதுல இருக்கிறவங்க பண்ணாங்கன்றது இன்டைரக்டா வருது. இல்ல முன்ன வந்து கரெக்ட்னு தோணுது. இப்போ வந்து ரொம்ப ஓவர் இது பண்ற மாதிரி இருக்கு. அது படத்துல போஸ்டா நிறைய சீன்ஸ் இருக்கு. ஒரு ஆர்கானிக்கா இல்லாம நிறைய இருக்கு. சரியா இருக்கு ஸ்பீக்கர்ல. அது ப்ரோ அவர் ஹிந்தில வேற படம் பண்ண போறதா சொல்றாங்களா, உண்மையா அது ரஞ்சித்? அது முன்னாடி சொன்னாங்க இந்த பிர்சா முண்டா அவரோட ஸ்டோரி பயோபிக் மாதிரி ஒன்று எடுக்கிறேன்ற மாதிரி பண்ணுவார் நினைக்கிறேன். கார்த்திக் ப்ரோ என்ன ப்ரோ, ரெண்டு படமும் பாத்துறீங்களா? டிமாண்டியும் அதுவும் தங்கலானும்? என்ன பார்க்கல ஒரு படம் தான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தங்கலான் ஓகே ப்ரோ. நிறைய குறைகள் இருக்கு, இன்னும் பெட்டரா சொல்லியிருந்திருக்கலாம். பாதி பேர் செம்மையா இருக்குன்றாங்க, பாதி பேர் நல்லா இல்லைன்றாங்க. உண்மை புரியலையா தான் கேட்டேன். அது கண்டிப்பா இருக்கும்ல, அது எதிர்பார்த்தது தானே. ரஞ்சித் படம் இந்த மாதிரிலாம் படம் வரும்போது அது எதிர்பார்த்தது தான். கார்த்திக் ப்ரோ டிமாண்ட் பார்த்துட்டீங்களா ப்ரோ? ஏங்க இப்பதானங்க சொன்னேன், பார்க்கல. இந்த பொறுமைய கத்துக்கிறது எப்படி கத்துக்கீங்க, எப்படி கத்துக்கிறீங்கன்னு அது போய் கேட்குறீங்களா? இப்படிதான் கத்துக்கிறேன். ப்ரோ அந்த செகண்ட் ஹாஃப்ல விக்ரம் அங்க இருந்து வந்து அந்த லேண்ட திருப்பி அவரு வீக்கிற சீன்லாம் சூப்பரா இருந்தது ப்ரோ. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் அந்த சீன்லாம் வந்து இப்போ சிம்பிளா தெரியுது. பட் அந்த டைம்ல அவர் அந்த மாதிரி காட்டுலதான் ப்ரோ கரெக்ட். இதெல்லாம் நல்லா அவரோட டச் நல்லாவே தெரிஞ்சுது.
வேற யாருக்கு கத்து கோட் 9 o'clock ரிலீஸா? நாளைக்கா? நாளைக்கு 5 மணிக்கு. இல்ல ட்ரெய்லர் இல்ல, மூவி கேட்குறேன். ஜென்ரலாக இங்கே புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க யூஎஸ்ல ஸ்லோவா. தமிழ்நாட்டிலையா? நாளைக்கிட்டேன். தமிழ்நாட்டில் 9 மணிக்கு தான் காலைல எழுந்திரிச்சோன்னு கிறிஸ்டோபர் ரிவ்யூ பார்க்க வேண்டியது. ஓ அப்படிதான் இருக்கும். ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே எனக்கு 6:30 ETனா 9 கிட்ட 9 இல்லை 4 o'clock ஷோ கிட்ட ஓப்பன் ஆகும். 6:30னா கேட்டேன். ஆமாம், பெங்களூர்ல கேரளால எல்லாமே ரிவ்யூ போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் அவன் படம் பார்ப்பான். ப்ரோ எஸ்டிஆர் எதுனா அப்டேட் இருக்கா ப்ரோ லேட்டஸ்ட்? இல்லையே. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹை ப்ரோ, சொல்லுங்க. தக் லைஃப் என்ன மோஸ்ட் ப்ராபப்லி ஜனவரி 2025 ப்ரோ. இல்லை ப்ரோ, சம்மர் வந்துடும், சம்மர் ஆகிடும். ஏன் அவ்வளோ டிலே ஆகுறீங்க? படம் முடிக்கணும் இல்லைங்க. படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணணும், இன்னொன்று டேட் இருக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல. ஓகே, ஏன்னா அந்த டைம்ல நீங்க ஜனவரியில் பார்க்கணும்னு நினைக்கிறதும் அவங்க ஜனவரியில் ரிலீஸ் பண்ண முடியாது. கரெக்ட் ப்ரோ, பட் ஆல்மோஸ்ட் இப்போ செகண்ட் லெக் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, எல்லாம் முடிய போகுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு 2 months முடிய போகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? நிறைய வேலை கட்டுறதுல. ஓகே ஓகே ஓகே, ஏன்னா அவங்க பிளானே அடுத்த சம்மர் தாங்க. ஓஹோ ஓகே. கது இந்த செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றது எல்லா படத்துக்குமே காமனான ஒரு ரிவ்யூவா வருது. ஆனா யாருமே அதை கரெக்ட் பண்ண மாட்டாங்க. லைக் டைரக்டர் வந்து அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல அது என்ன? அது நீங்க ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த கருத்து வரதான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல ஒரு படம்னா பரவாயில்ல. இன்னொன்னு அதான் இருங்க. எப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா கதையெல்லாம் சொல்ல தேவையில்ல, ஓகேவா? ஏதோ ஒரு பாயிண்ட்ல கொண்டு போய் நிறுத்திட்டே போதும். ஏதோ ஒன்று சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் நிறுத்திட்டா போதும். அது வரைக்கும் அவனுக்கு வந்து ஓகே ஏதோ சொல்ல வர விரும்புறாங்க போல இருக்கு, ஏதோ சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துருவான். ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் நீங்க சொல்ற காரணத்தை அவன் ஏத்துக்கணும். அதை ஏத்துக்கிற மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு விமர்சனம் சொல்லுவாங்க. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த கடைசியாக கேமியா வைக்கிறது, ரோலெக்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி விக்ரம அதை பண்றது, கிளைமேக்ஸ் ஃபைட்டு அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட் பண்றது, கிளைமேக்ஸ் வந்து அப்படி பண்றோம் பண்றது, அதெல்லாம் பண்றது வந்து இப்போ ஏன்னா எது சொன்னாலுமே வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து என்ன வச்சிட முடியும்? ஹீரோ வந்து சாக முடியாது கிளைமேக்ஸ்ல, இப்போ வில்லனா தான் கொலை பண்ணணும். அது யூஷுவல், ரொம்ப யூஷுவல். இல்ல அந்த சீன்ஸ் கூட எழுத மாட்டுற மாதிரி இருக்கு, ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்க மாதிரி இருக்கு. லைக் இப்போ நீங்க இது பாத்தீங்கன்னா வடச்சென்னைலாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாஷ்பேக் ராஜன் கதெல்லாம் அப்பதான் செகண்ட் ஹாஃப்ல வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் திங்ஸ் மாதிரி எதுவுமே கிரியேட் பண்ண மாட்டாங்க. வெறும் ஃபைட்டு. அது முழு கதை இல்லை இல்லையா? இல்லை, அது முழு கதை இல்லை. ராஜன் கதையை வந்து செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ்னு சொல்ல முடியாது. அவர் எழுதின கதையில அது ஒரு பார்ட். அது வந்து கிளைமேக்ஸை இங்கே வச்சுட்டாரு, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிப்பிங்கான ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப இல்லை. எனக்கு தெரிஞ்சு மாநாடு லாஸ்ட்டாக பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு ஞாபகம் கூட இல்லை. அப்புறம் ஜெயிலர் லைக் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இருந்தது. ரொம்ப கஷ்டம் ப்ரோ அந்த மாதிரி வைக்கிறது. ஆனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு படத்துல தான் அந்த மாதிரி. ஏன்னா நான் யோசனை இது ஒரு 2 வருஷமா இருக்கு. இப்போ கதை எழுத ஆரம்பிச்சவங்க கூட இப்போ கரெக்ட் பண்ணிடலாமே அந்த செகண்ட் பார்ட்டை. அந்த மாதிரி இப்போ 2 வருஷமா கிடையாதுங்க, எப்பயுமே அந்த விமர்சனம் இருக்குங்க. எப்பயுமே இருக்கும். மகாராஜா படம் நல்லா இருக்குமா ப்ரோ? சூப்பரா. அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. ஊரே பார்த்து கொண்டாடி முடிச்சிருச்சு. மகாராஜா நல்லா இருக்குமான்னு. இல்ல ப்ரோ, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா பழைய படத்தெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்போ ரீசெண்டா அந்த படத்தை சொல்லல, அதுக்கு சொல்றேன். ஏங்க அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 70 நாள் ஆக போகுது. ஓடிடியில் வந்து அது ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆயிடுச்சு. அது நெட்ஃப்ளிக்ஸில் பயங்கரமாக பார்த்து எல்லாம் கொண்டாடி தள்ளி, அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து காதில் வந்து பேண்டேஜ் வச்சு எல்லாம் வச்சு மகாராஜா வச்சு போஸ்ட்லாம் போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு
இப்பதான் வந்து ஓரளவுக்கு அது அந்த மகாராஜா பத்தி இப்ப பேசுறதே குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து மகாராஜா ப்ரோ ஆகணும்னு அவரு சொல்றாங்க. சொன்னார் ப்ரோ இப்ப மாநாடு அது இதுன்னு சொல்லியிருந்தாரு. இல்ல ஆனா நான் சொல்றது கமர்ஷியல் படத்துக்காக சொல்றேன். லைக் நம்ம ஒரு கமர்ஷியல் படமா ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் சொல்லியிருந்தாரு செகண்ட் ஹாஃப்னு சொல்லிட்டு, அதனால ரீசெண்டா மகாராஜாவும் நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். ஆக்சுவலி அதெல்லாம் பார்த்தாலும் அதுதாங்க கமர்ஷியல் படம். எங்க ஹீரோ கமர்ஷியல் படத்துக்கு அவர் கேட்டாருங்க. நான் சொல்றது அப்படி இல்லைங்க. மகாராஜா படம்லாம் வந்து நீங்க கமர்ஷியல் படத்துக்கு சேர்த்த முடியாது. இல்ல கமர்ஷியல்ல ஸ்கிரீன் பிளே கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, அதனால சொன்னேன். கடைசியா இந்த படம் ஜிகர் தண்டா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன் bro. கடைசியா டபுள் எக்ஸ் இல்ல இந்த டிமாண்டி காலனியா செகண்ட் ஹாஃப் வெறும் ஒரே ரூம்ல மட்டும் தான் நடக்கும். ஒரு 40 மினிட்ஸ் ஒரு லென்த்தி சீன்ஸ் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் எங்கேஜிங்கா கனெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ எல்லா படமுமே ஈவன் தங்கலான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ண மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அந்த அந்த கதையை கண்டினியூ பண்ண மாதிரி தான் இருக்கு. இல்லைன்னா இன்டர்வல் இல்லாம பண்ண முடியுமா அந்த மாதிரி எதுவும் பண்ணா? பார்த்திபன் சார் தான் அதை ட்ரை பண்ணுங்க. அது நீங்க கில் பாத்துட்டீங்களா? கில் மூவி ஹிந்தி நல்லா இருக்கும். அது ரொம்ப எல்லாருமே சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். என்ன படம்? கில் ஹிந்தி. கில் பார்க்கல. ஓடிடி வந்துருச்சா? ஆக்சுவலி 9000ல இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராப்பர் ஓடிடி தெரியல. அப்போ 7 ஓடிடில இருக்கும். அதான் அதுல கண்டிப்பா இருக்கும். HD வந்துருச்சு. அதுதான் HD வந்துருச்சு. அப்ப அது வந்த போதும். அது என்ன 1 hour 50 minutes என்னவோ தான். சலூன் கடையோ லக்ஷ்மியோ லிங்க் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அது தமிழ் மூவியா அதுல இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை. ரெண்டு பேரும் ஹோல் செட் இல்ல. இவங்க சொன்னா போதும். எந்த படம்னாலும் தேடி பிடிச்சி அனுப்பிச்சுடுவாங்க. நான் ஆக்சுவலி தியேட்டர்ல பார்த்தேன். இங்க லாங் ரன் ஓடிட்டு இருந்தது ஹிந்தி. நல்லா இருந்தது. ஆக்சுவலி தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். ஆனா அது டெக்னிக்கலா நல்லா இருந்தது. சின்ன கதை. ஓகே பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஆக்சுவலி நல்லா இருக்கு அது. என்ன சொல்ற? யாரும் இல்லையா? முடிச்சுக்கலாமா? ஐயப்பா கார்த்திக் ப்ரோ, என்ன ப்ரோ? ப்ரோ இந்த கங்குவா கேப் போடாதீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல திட்டுறானுங்க. எனக்குமே தூக்கம் வந்துருங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த கங்குவா அவங்க இதுதான் அப்பப்போ இங்க என்னென்ன இறக்கி விடுறது. சொல்லுங்க. கங்குவா அவங்க பிளான் பண்ண மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து அந்த போஸ்டர்லேருந்து அனௌன்ஸ் பண்ண மாதிரி இப்போ ரீசெண்டாக அவங்க ரிலீஸ் பண்ண ட்ரைலர்ஸு, இப்போ அந்த 5 சாங்கு, அதில் எதுலையுமே அந்த 3D அப்படின்றத பர்டிகுலராக மென்ஷன் எங்கேயும் பண்ண மாதிரி தெரியல. 3D அண்ட் 10 லாங்குவேஜஸ் அப்படின்றது அது ஆஸ்பெக்ட். ஹலோ கார்த்திக் ப்ரோ, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸ்பீக்கர் புக் வந்த நானு. நல்லா இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த பிராட்காஸ்டிங் பில்லுன்னா அது எப்படி ப்ரோ? இப்போ ஏதோ புதுசா சோஷியல் மீடியா கொண்டு வரேன்னு சொல்லி புதுசா போட்டிருக்காங்க. 2024 பிராட்காஸ்டிங் பில்லுன்னு சொல்லி ஏதோ போட்டிருந்தாங்களே. அது நம்ம யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்றதுக்கும் இல்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் இப்போ அதிக ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறவங்க வந்து சென்சார் மாதிரி கொண்டு வர மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. மதன் கோரி ஒரு 1 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தாரு. அவன் என்னத்தையோ உருட்டுவாங்க. அவன் பேசுறதான் வந்து பேசிட்டு இருக்கீங்க. மதன் கோரி பேசுனதெல்லாம் சொல்லல. அந்த டாக்குமெண்ட்டே நான் ஒரு முறை படிச்சு பார்த்தேங்க. அதுதான் கேக்குறேன். அது உங்களுக்கு எதனா தெரியுமான்னு கேக்குறேன். சொல்லுங்க.
படிச்சது நீங்க சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டுன்னு நான் சொல்றேன். சொல்லுங்க. அதுல என்ன போட்டுருந்துச்சுன்னா படிச்சிட்டீங்களா டாக்குமெண்ட்? ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். நான் சொல்றேன், இப்ப எனக்கு புரிஞ்சதை சொல்றேன், நீங்க அதுல என்ன தப்பு இருந்தா சொல்லுங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்போ வந்து யூடியூபர்ஸ் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்க, அவங்களாம் வந்து சென்சார்ஷிப் மாரி கொண்டு வர போறாங்க. நம்ம ஒரு டிவி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கல்ல, ஒன்று டெலிகாஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சென்சார்ஷிப் எவ்வளோ அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளோட யூடியூப் கண்டென்ட்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு கவர்மெண்ட் ஒரு முறை செக் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் போட விடுவாங்களாம். அந்த மாதிரி வருதுன்னு சொல்லி. ஆமா ப்ரோ, இது தனியா ஒரு மினிஸ்ட்ரி வந்து கொண்டு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க, பேசியிருந்தார் மதன் கௌரி ரீசெண்டா. மதன் கௌரி பேசுறான். மதன் கௌரி ப்ரோ மதன் கோரி பேசுனது நான் சொல்லல ப்ரோ. நான் அந்த டாக்குமெண்ட்டே அவங்க ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட்ல நான் இருந்துச்சு. மதன் கோரி வச்சு நான் சொல்லல. ஒரு நிறைய யூடியூபர்ஸும் போட்டாங்க, நான் டாக்குமெண்ட்டும் படிச்சிருக்கேன். ஒரு 50% கரெக்டாக தான் சொல்றாங்க யூடியூபர்ஸும். அந்த டாக்குமெண்ட் வச்சு நம்ம அடிக்கும் சொல்லும் போது நீங்க வேணா கூகுள்ல டவுன்லோட் பண்ணி பாருங்க, குரோம்ல போட்டு அப்படி யாருமே பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. ப்ராக்டிக்கலா யூடியூப் சேனல் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்கு. ஓகேவா? என்கிட்டயே ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, ஐயப்பன் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா தமிழ் சினிமால 200 படம் எடுப்பீங்க. 200 படத்தை ஈஸியாக பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்த்தா கூட சென்சாருக்கு 4 பேர்த்த வேலை போட்டிங்கன்னா 365 நாளில் வந்து அவங்களுக்கு வந்து சனி ஞாயிறு லீவ் விட்டிங்கன்னா கூட அவங்க 200 படத்தை ஈஸியாக பார்த்துட முடியும். அந்த மேன் பவர் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு படத்தை பார்த்து சென்சார் பண்ணிடலாம். டிவியே சென்சார் பண்ண முடியல இப்போ. அதுக்கே ஆள் மேன் பவர் இல்லை, அதுக்கு இல்லை. யூடியூப்லாம் நீங்கள் நினச்சா 10 வீடியோ போட்டுக்கிட முடியும் டெய்லியும். இதை சென்சார் பண்ணுறதுக்கு எங்கே மேன் பவர் இருக்குது, எங்கே டெக்னாலஜி இருக்குது? இதை உட்காந்து நான் பார்த்து இதை பண்ணுவேன், இதை சொல்லுவேன், அதுக்கப்புறம் இது எடிட் பண்ணி இதை பண்ணுவேன். அதனால் நடக்கிற காரியமா? ப்ராக்டிக்கலாக முடியுமா? ப்ரோ ஆனா நீங்க சொல்றது ப்ராக்டிக்கல் எல்லாம் ஓகே தான் ப்ரோ. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா இருக்கிற வீடியோஸ் இல்ல இது சமூகத்துக்கு தேவையில்லாத வீடியோ இதெல்லாம் வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது கவர்மெண்ட் கைட்ஸ் இருக்கு. அது இன்னும் அதிகமா போஸ்ட் பண்ண மாதிரி. லாஸ்ட் இயர் வந்து அந்த துருவத்தியால முக்கால்வாசி ஓட்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு பிஜேபிக்கு. அதையும் முக்கிய சாட்டரா காட்டுறாங்க. ஆமாம்மா, முக்கால்வாசி ஓட்டு கம்மியாயிருச்சு துருவியத்தால. ப்ரோ மேக்ஸிமம் உண்மைதான் ப்ரோ அது. அதனால என்ன மேக்ஸிமம் உண்மை? அந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து எங்கேயாவது தேடிட்டு இவனாதான் ஓட்டு குறைஞ்சிட்டு போயிடுச்சு. எங்கே குறைஞ்சிருச்சு? டெல்லியில வந்து ஏன் ஓட்டு குறையில? டெல்லியில் இருக்கவங்களாம் யூடியூபே பார்க்கறது இல்லையா? டெல்லியில் இருக்கவங்க யூடியூபே பார்க்கறது இல்லையா? 7 ஜெயிச்சிட்டாங்க, ஏன் பார்க்கல? குஜராத்தில் ஏன் பார்க்கல? உத்தரப்பிரதேசில் ஏன் பார்க்கல? உத்தரப்பிரதேச விட்டுருங்க, உத்தரப்பிரதேச நீங்கள் சொல்லுங்க. உத்தரப்பிரதேசில் படிக்காதவன்னு சொல்லுவீங்களே, எல்லாம் பட்டி கட்டானுங்க, மாடு மேய்க்கிறவனுங்க, அவனுங்களுக்கு அறிவும் கிடையாது, ஓரளவு கிடையாது, வீடியோ போட்டு துப்பானுங்கன்னு. அந்த இடத்துல ஓட்டு குறைஞ்சிருச்சு. அவனு துருவத்தியோட வீடியோ எல்லாம் பார்த்து தான் ஓட்டு மாற்றி போட்டானுங்களா? உத்தரப்பிரதேச இது மத்திய பிரதேசல ஏன் ஓட்டு மாற்றல? தமிழ்நாட்டுல நீங்க தான் படிச்ச அறிவாளியாச்சு, ஏன் 80 லட்சம் ஓட்டு போட்டீங்க? உங்களுக்கு நீங்க தான் படிச்ச அறிவாளி, பிரில்லியன்ட்டு. நாங்களாம் வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்தையே முன் தோண்டிய மூத்த குடிதான். நீங்க எதுக்கு 80 லட்சம் ஓட்டு போட்டீங்க இவங்களுக்கு? துருவத்தி வீடியோவா பார்த்து ஓட்டு 5 ஓட்டு 10 ஓட்டு போட்டிருக்க வேண்டியதானே மொத்தத்துக்கே. எதுக்கு தெலுங்கானால ஓட்டு போட்டீங்க? தெலுங்கானால பிஆர்எஸ்னு ஒரு கட்சி இல்லாம போயிடுச்சு. 8 சீட்டு ஜெயிச்சிருக்காங்களே. 8 காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்க இடத்துல டிசம்பர்ல ஜெயிச்சு காங்கிரஸ். அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியா இருக்க இடத்துல 8 சீட்டு ஜெயிச்சிருக்காங்களே. ஈக்குவல் ஓட்டு வாங்கியிருக்காங்களே. அங்கேயே போட்டீங்க. ஆந்திரால இருக்கவங்களாம் முட்டா போயிலுங்களா அவனுங்க? 25 சீட்டையுமே பிஜேபி கூட்டணி ஜெயிக்குது. அவன் பைத்தியக்காரனா? கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் மாறிடுச்சு. போன வருஷம் தான் தோக்கடிச்சிங்க பிஜேபியை. அங்கேயே 20 சீட்டு ஜெயிச்சாங்க அவங்க பிஜேபி. அவன் யூடியூப் பார்க்கறதே இல்லை, அவனுக்கு யூடியூப்பும் தெரியாதா? எங்கே ஓட்டு குறைஞ்சி போச்சு? ஒடிசால ஆட்சி மாறிடுச்சு. எது நீங்க சொல்றதுக்கு படிக்காத முட்டாளுங்க இருக்கிற, படிப்பறிவு இல்லாத, அறிவு இல்லாத, ஒரு ரொம்ப அடித்தட்டு மக்கள் வாழ்ற இடத்துல அப்படின்னு நீங்க சொல்ற அதே உத்தரப்பிரதேசல மட்டும் தான் ஓட்டு குறைஞ்சிருக்கு. வேற எங்க குறைஞ்சிருக்கு? வெஸ்ட் பெங்கால் எங்க குறைஞ்சிருக்கு? டெல்லியில எங்க குறைஞ்சிருக்கு? இந்த இப்ப கொண்டு வந்த சென்சார்ஷிப் வந்து இந்த மாதிரி நியூஸ்ல இதெல்லாம் பேசுறாங்களா கரண்ட் சினாரியோஸ் பத்தி, அவங்கள டார்கெட் பண்ணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா யூடியூபர்ஸ்க்கும் இது வரல. மோஸ்டா அந்த இப்ப பொலிட்டிக்கல்லாம் வந்து ஏங்க இங்க ஒரு யூடியூபர் பேசி உள்ள ஜெயில 8 மாசம் உட்காந்துருக்காங்க. அவனை பேட்டி எடுத்தவன் 6 மாசம் உள்ள உட்காந்துருக்கான். அதை பத்தி முதல்ல பேசுங்க.
அவன் இன்னும் ஜெயில தான் உட்காந்துருக்கான், சவுக்கு சங்கர்னு ஒருத்தன். அத மாதிரி அவங்க ஃபேக்ட் பேசுறாங்களா ப்ரோ என்னன்னு செக் அவன் ஏன் பண்ணா உள்ள உட்காந்துருக்கான்? ப்ரோ அவன் அவன் தப்பு யூடியூப்ல தப்பா தான் பேசினான், பேசுறான் ப்ரோ. அவன் ஏன் உள்ள உட்காந்துருக்கான்? அவன் தப்பு ஓ, தப்பா பேசுறான் ப்ரோ. அவன் தப்பு தப்பா பேசு. ஓ, அவன் எந்த ஓகே ஓகே ஆதாரமும் ஓகே. இல்லாத பேசினான் ப்ரோ. ஓ, அதனால அவனை உள்ள குறைச்சிடலாம். இப்படி கஞ்சா வச்சிருந்தான், அதை பண்ணான், இதை பண்ணான் அப்படின்னு சொல்லி கேஸை போட்டு இது மாத்தி மாத்தி கேஸை போட்டு உள்ள உண்மைதான். நம்ம வச்சிடலாம். ஊர்ல அது சென்சார்ஷிப்பே ஜனநாயகம். இல்லாம ஜனநாயகம் இருக்காங்க. அது கடமை. டிஎம்கே பத்தி அகேன்ஸ்டா பேசினாலே ட்வீட் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி, ட்வீட் போட்ட நடக்குது. ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டு ட்வீட் போட்டா அரெஸ்ட் பண்ணிடலாம். ஆமா, அது அது ஜனநாயகம். ஒரு அன்அஃபிஷியலா எப்படிங்க ஒரு ஒரு மீம் போடலாம்? எப்படிங்க மீம் போடலாம்? மீம் ப்ரோ போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம்ல. அது அதெல்லாம் ஜனநாயகம். ப்ரோ அதெல்லாம் தப்பு தான் ப்ரோ. நான் என்ன சொல்றேன், டிக்டேட்டர்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மோடி கொண்டு வரேன்னு சொல்றேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, அது நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்கு ப்ரோ. அது எங்கே மோடி கொண்டு தான் வந்திருக்காரு? கொண்டு வரணும்னு இல்ல, எங்கே கொண்டு வந்திருக்காரு? இங்கேயுமே எங்கே கொண்டு இங்க வந்திருக்காரு? ரூல்ல இருக்கிறவங்களும் அப்படிதான் பண்றாங்க. எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. நீங்க அதை கொண்டு வரலன்னு தான் நாங்களாம் வருத்தப்பட்டு இருக்கோம். உண்மையிலே இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க, வாயிருக்குன்னு. பிரகாஷ் ராஜெல்லாம் என்னத்துக்கு பேசுறாங்க? என்னென்னமோ பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு ஏதாவது பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும்? சும்மா தானே விட்டுருக்காங்க. வாயிருக்குன்னு என்னத்தையும் பேசிட்டு இருக்கான்ல. யாரை கேட்டாங்க அவனை ரூலிங்ல கேள்வி? இல்லாத வரைக்கும் நீங்க அவங்க என்ன எல்லாமே சமூக நீதி எல்லாம் பேசுறாங்க. என்ன ஆட்சிக்கு பேசினாலும் வந்தோடனே நீங்க எங்க ஓட்டை குறைச்சிட்டீங்க? உங்க ஓட்டு எங்க ஏறிடுச்சு? ப்ரோ அது மேக்ஸிமம் அந்த பில் எதுக்காக கொண்டு வராங்கன்னா, அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிறவங்க ஓடிடி மாதிரி ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரோ. இப்போ ஓடிடிக்கெல்லாம் எப்படி பண்றாங்க சென்சார்ஷிப், அந்த மாதிரி அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிற யூடியூப் சேனல்ஸ் இல்ல ஓடிடி ஃபாலோவர்ஸ் சென்சார்ஷிப்லாம் கிடையாது. ப்ரோ, கண்டென்ட்டாவது பார்ப்பாங்கல்ல ப்ரோ, சென்சார்ஷிப்லாம் வியூவர்ஷிப் கிடையாது. கண்டென்ட்டாவது பார்ப்பாங்கல்ல ப்ரோ. அந்த நீங்க அந்த அதெல்லாம் சொல்லல. இன்னொன்னு இருக்கு, அது வந்து யாரும் நம்ம பார்க்க மாட்டாங்க. அவுட் சைடு யாரும் இந்தியால பார்க்க இருந்து யாரும் பேசக்கூடாதுன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. யாரும் பார்க்க த்ரூ மாட்டாங்க. ராத்தியெல்லாம் வந்து ஓடிடிக்கு சென்சார்ஷிப்லாம் கிடையாது. இந்தியா வெளில இருந்து தான் பேசுறாரு, வீடியோ போடுறாரு. அதே மாதிரி இந்தியால இருந்து அவுட் சைட்ல இருந்து யாரும் இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணி இந்தியாவோட பாலிடிக்ஸ் பத்தி வீடியோ போடக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு, அதனால லைன் இருக்கு. அது எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியல. அதெல்லாம் கார்த்திக் ப்ரோ, நீங்க அதை ஒரு முறை படிங்க ப்ரோ. படிச்சுட்டு நாளைக்கு கூட தெளிவா வந்து சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு புரிஞ்சுக்க சொல்லுங்க பார்த்தேன் ப்ரோ. ப்ரோ, இல்ல 2-3 வீடியோ பார்த்தேன். அதுல அது நீங்க அதுதான் வீடியோ கூட அவங்க. பார்க்க வேணாம். நீங்க வீடியோ கூட பார்க்க வேணாம். நீங்க அந்த அமெண்ட்மெண்ட் பில்ல டவுன்லோட் பண்ணி படிங்க. படிச்சுட்டு நீங்க சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறது உங்களுக்குன்ட்டு. கண்டிப்பா ப்ரோ, அதான் அது அவங்க இதுல என்ன எல்லாருமே தான் படிக்க ப்ரோ வேண்டிய அவசியமே பண்ணுவாங்க. இல்லைங்க. அப்படி ஒரு ரூல்ஸ் பண்றாலும் தப்பே இல்லைங்க. இதுல என்ன இருக்கு? நம்ம ஊர்லயே அதான் ப்ரோ நடந்துகிட்டு இருக்கு. நீ பொய்யா இங்க பாருங்க, பொய்யா ஃபேக்ட் இல்லாத ஒரு விஷயத்த பேசுறவங்க மட்டும் தாங்க பயப்படணும். அதை பத்தி இப்போ ப்ரோ இப்போ டிஎம்கே எங்க மீன் போடுறவனை அரெஸ்ட் பண்ற ஊர்ல உட்காந்துக்கிட்டு நீங்க ஜனநாயகத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இப்பவே பேட்டியில பேசுறவனு 8 மாசமா ஜெயில இருக்கான், அவனுக்கு ஜாமீனே கொடுக்காம மாசம் கேஸா போட்டு அமுக்காப்புன்னு அமுக்கிட்டு இருக்கீங்க அவனை. அவன் இருக்கிற ஊர்ல இருந்துகிட்டு நீங்க ஜனநாயகம் பேசுறீங்க, மோடியை பத்தி பேசுறீங்க. 11 வருஷம் ஆக போகுது ஆட்சிக்கு வந்து. எத்தனை பேர் இந்த மாதிரி தூக்கி உள்ள வச்சாங்க அவங்க? உண்மை பேசணும்னாலே டிஎம்கே லாபில இருந்து ஒரு ஆள் வந்தாதான் உண்மையா இல்ல 11 வருஷமா ஆட்சியில இருக்க கட்சி, அவங்க எத்தனை பேத்துக்கு அந்த மாதிரி தூக்கி உள்ள வச்சுட்டாங்க? இங்க நம்ம ஊர்லயே ஒரு 4 கேஸ் எடுவாங்க பார்ப்போம். இத்தனைக்கும் அவங்க நினைச்சா என்னவும் பண்ண முடியும். அப்படிதான் இருக்காங்க மெஜாரிட்டியில. நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி இவங்களை எப்படி பண்ணிட்டாங்க, இவங்களை எப்படி பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க. சும்மா என்னமோ நீங்களாம் ஜனநாயகவாதி, மோடி சர்வாதிகாரியா? இப்ப இல்லதான் நம்ம ஊர்லயே அதான் நடக்குது. நம்ம ஊர்லயே இப்ப அதான் ஃபேக்ட் செக்கிங் வச்சிருக்காங்க. திமுக எதிராக ரஞ்சித் பேசினா ரஞ்சித் படத்தை ஊரே சேர்ந்து கும்மி அடிக்கிறது திட்டத்துக்கு வந்துடுறீங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? போய் 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரஞ்சித் உங்க தோழர், ரஞ்சித் வந்த நண்பன், ரஞ்சித் சகோதரன். இன்னைக்கு ரஞ்சித் எதிரி தானே? நீங்க பேசிட்டு இருக்கீங்களா ஜனநாயகத்தை? ப்ரோ நான் உண்மையா கேட்டேன் ப்ரோ. அது ஏன் ப்ரோ இப்படி சொல்றீங்க? எங்க ஊர் எப்படி இருக்குது? நம்மளும் இதுங்கதான் ப்ரோ இருக்கும். நான் அதுதாங்க நானும் சொல்றேன். இல்லைங்க, நானும் அதுதாங்க சொல்றேன். 11 வருஷமா இருக்காங்க. ஓகேவா? என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லணும். ஐயோ இதை பண்ணிடுவாங்க ப்ரோ, இதையே எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருப்பீங்க? 11 வருஷமா சொல்லிட்டு இருப்பீங்களா? அதை 10 வருஷமா அவர் ஆட்சியில் இருந்தபோது சொல்லிட்டு இருப்பீங்களா? எதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லு, பண்ணதை சொல்லு. பண்ணாத ப்ரோ, இதை பண்ண போறோம் ப்ரோ, அதை பண்ண போறோம் ப்ரோ, ஐயோ இதை கொண்டு வந்துட்டாங்க ப்ரோ, அதை கொண்டு வந்துட்டாங்க ப்ரோ. பண்ணதை சொல்லு. 10 வருஷம் உனக்கு இதை செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டாங்க, இவங்கெல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு இருக்கா? அப்படி சொல்லணும்ல. ஃபியூச்சரையே நோக்கி போயிடுறது எப்போ பார்த்தாலும். இவங்க ரிசர்வேஷன் எடுத்துருவாங்க, இவங்க வந்துட்டா கான்ஸ்டியூஷனே அழிச்சிருவாங்க, இவங்க வந்துட்டா யூடியூப் ஒழிச்சிருவாங்க, இப்படியே பேசிட்டு இருக்கிறது ஏதாவது. ஏன் அதை பண்ணனா அவன் 10 வருஷமா இருந்தாலும் அவன் பண்ணியிருப்பான்ல. என்னோட கேள்வி என்னன்னா, கிரியேட்டர்ஸ் ஃப்ரீடம் வந்து இந்த பில்லால கெடுன்னு சொல்றோம் ப்ரோ.
இப்பவே ஃப்ரீடமா யாருமே இல்ல ப்ரோ. ஒரு இப்ப உனக்கு டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா பேசிட முடியுமா நம்ம ஒரு ஊர்ல? ஒரு நீ பேசு, நீ வீடியோ போட்டு காட்டிடு பார்ப்போம். தைரியம் நம்ம இருந்தா இங்கேயே பேச முடியாது ப்ரோ. டிஎம்கேன்னு இல்ல ப்ரோ. காலையில யார் காலையில வந்து ட்ரோலிங் கதவை பண்ணாலுமே தட்டுவாங்க. அது அப்படிதான். காலைல வந்து கதவை தட்டுவாங்க. காலைல வந்த உடனே நீங்க ஓப்பனா நான் இன்னொன்னு தான் இங்க இது பாரு, தப்புன்னு சொல்லி யூடியூப்ல நீ பாக்குறது மட்டும் யூடியூப் கிடையாது. நீ பாக்குறது மட்டும் யூடியூப் கிடையாது தம்பி. இதை தாண்டி நிறைய வந்து வல்கரான வீடியோஸ் இருக்கு, தேவையில்லாம அடல்ட் வீடியோஸ் இருக்கு, தேவையில்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறது, மதத்தை பத்தி பேசுறது, ஜாதியை பத்தி பேசுறது, இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ஆக்டை கொண்டு வராங்கன்னா அது தெரியாது, முழுசா நம்ம படிக்கல. அப்படி அது அதை கொண்டே வரக்கூடாது. நீ சொல்றதுக்கு ஆள் கிடையாது, சரியா? நான் கொண்டு வர வேணாம்னு சொல்லல ப்ரோ. உங்களோட கருத்து என்னன்னு கேக்குறேன் ப்ரோ. அதை படிச்சீங்களான்னு கேக்குறேன் ப்ரோ. நான் கொண்டு வரதுல நான் தான் படிக்கலான்னு தான் முதல்ல நான் தான் படிக்கலன்னு சொல்லிட்டேன் முன்னாடியே. நீ தான் வந்து கதை நீ வந்து அது பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்றல 10 வருஷமா அவன் பண்ணாததா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு யாருமே சொல்றது இல்ல. ஆனா அவங்க பண்ணிடுவாங்க ப்ரோ. அடுத்து இதை ப்ரோ மேடி பண்ணிடுவாங்க ப்ரோ, ப்ரோ, நம்ம அடுத்து ஊர்ல இதை ஆல்ரெடி பண்ணிடுவாங்க ப்ரோ, அந்த இதான் பில்லு சொல்றேன். அன்அபிஷியலா இதுலதான் ப்ரோ இருக்கு. அன்அபிஷியலா இருக்கு. நீ உங்களால ரூலிங் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுதா? நம்ம கிடையாது. அப்புறம் என்ன, இந்த ரூலிங் பார்ட்டி அகைன்ஸ்டா ஒரு யார் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியுமா? இவங்களுக்கு எகென்ஸ்டா எடுத்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அத அவங்க வந்துதான் இது பண்ணலாம் இல்ல ப்ரோ. அப்புறம் என்ன, இப்போ ஓப்பனாவே அடிக்கிறாங்க, வீடியோ ரிமூவ் பண்றாங்க. இதெல்லாம் என்ன யாரை போய் கேக்குறது? இதெல்லாம் இது ஒரு ஆக்ட் வச்சு ஒரு கவர்மெண்ட் ப்ரோ போட்டாதான் அது ரூலா நான் சொல்றது வந்து தமிழ்நாட்டுல அது நடந்துருது. நடக்குதுதான் ப்ரோ. அதானே யாரும் கேட்க மாட்டாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. அப்புறம் நம்ம அதையும் எப்படி யாரும் ப்ரோ கேட்க அதை போய் மாட்டாங்க. நார்த்ல அதான்யா எப்படி நம்ம மோடி அதான்யா முதல்ல இல்ல நீ நம்ம ஊர்ல கேட்கலாம்? இல்ல தம்பி, இல்ல தம்பி, தமிழ்நாட்டுல தானே இருக்க. தமிழ்நாட்டுல முதல்ல நீ கேள்வி கேளு. அதுக்கப்புறம் நீ போயிரு. இங்க இருந்து நார்த் இந்தியா, ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேச, குஜராத்னு போ. சரியா? தமிழ்நாட்டுல முதல்ல நீ இருக்கிற இடத்துல முதல்ல நீ கேள்வி கேளு. வராத ஒரு பில்லு அது வந்தாலுமே பார்லிமெண்ட்ல விவாதம் பண்ணுவாங்க, சரியா? அதை அவங்க பார்த்துக்கோங்க. எதிர்கட்சியில இப்ப இருந்து மதன் ஆளுங்கட்சியில இருந்து கௌரியே எல்லாரும் இவ்வளவு பேசி ஃப்ரீடமா இது பேசிட்டு இருக்காரு. பண்ணிக்கலாம். மதன் கௌரி ஸ்ட்ராங்கா ஒரு டிஎம்கேக்கு அதை பத்தி ஆப்போசிட்டா ஒரு பட்டு உட்கார அப்படிலாம் பண்ணணும்னு நினைச்சா, பண்ணவே முடியாது. அப்படிலாம் பண்ணணும்னு நினைச்சா 10 வருஷம் அவங்க சர்வாதிகாரம் எவ்வளவோ பண்ணிருக்கலாங்க. அவ்வளவுதான். அவங்கள மாதிரி ஜனநாயகவாதியெல்லாம் யாருமே கிடையாது. நியூட்ரலா இருந்துட்டு உண்மையிலே தெளிவா எங்களுக்கு ப்ரோ வருத்தமே இருக்காரு. தான். அவ்வளவுதான். என்னை யார்ட்டையும் பேச விட்டுட்டு சும்மா இருக்கீங்களேன்றதுதான் வருத்தமே எங்களுக்குலாம். இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கானுங்க. சும்மா ஏங்க பூங்க மாதிரி மிச்சர் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்கன்றதான் வருத்தமே. ஆனா என்னன்னா, நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்க பிரச்சனையே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி சம்மந்தம் இல்லாம போயிட்டு இருக்கீங்க. இங்க இருக்க ஒரு மீடியா வந்து இங்க உண்மையில் நடக்கிறத பேசுதா? அதை கேள்வி கேட்க மாட்டீங்க. யூடியூப் சேனல்ல ஏதாவது விமர்சனம் பண்ணிட முடியுமா ஓப்பனா? அதை கேள்வி கேட்க மாட்டீங்க. நீங்க எங்கேயோ போயிருவீங்க. எனக்கு அந்த அந்த இது பார்த்தோன்னே இதான் தோணுச்சுன்னா, ஆல்ரெடி நம்ம ஊர்ல அதான்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஏன்டா இதுக்கு வேற பொங்குறீங்க? இங்க ஒன்னும் காட்ட முடியாம டைரக்டா மோடியை எதிர்த்து ஒன்னும் பிரயோஜனமே இல்லை. நான் மோடி சப்போர்ட்டர்லாம் இல்லை, சொல்றேன். நம்ம ஊர்ல ஓப்பனாவே நடந்துகிட்டு இருக்கு. யாரு டிஎம்கே பத்தி பேசினாலும் அரெஸ்ட் பண்றாங்க, ஜெயில போடுறாங்க, குண்டர் சட்டம் எல்லாம் போடுறாங்க. மறுபடியும் சவுக்கு மேல இப்ப போட்டிருக்காங்க. பிரியாணி ப்ரோ மேன் அரெஸ்ட் ஆயிட்டாரு. அதெல்லாம் பிரியாணி நடக்குதுதான் மேன் ப்ரோ. பிரியாணி மேன் அரெஸ்ட் ப்ரோ ஆன அந்த கதையெல்லாம் பில்லுலயே இல்லைங்க. நான் அந்த பில்லெல்லாம் பார்க்கலங்க. நான் சொல்றேன், அந்த பில்லுல என்னன்னா யார் வந்து அகைன்ஸ்ட் நேஷன் தான் இருக்குமே தவிர அகைன்ஸ்ட் பார்ட்டி இருக்காது, சரியா? நாட்டை பத்தி தேவையில்லாத விஷயங்கள், தப்பா விஷயம் பேசுறவங்க ஆக்ஷன் எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், அதிகபட்சம் இருந்தா இருக்கலாம், சரியா? அது நீங்க உங்களுக்கு வந்து இங்க பிஜேபி தான் நாடு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு பேசுறீங்க. அப்படிதானே இருக்கு 10 வருஷமா. இன்னொரு 10 வருஷம் அப்படிதான் இருக்கும் போது அது வேற. அப்படி நினைக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. ஆனா இங்க தமிழ்நாட்டை முதல்ல பாருங்க. தமிழ்நாடு பாருங்க. தமிழ்நாட்டுல நம்ம நாட்டை தாய் தமிழ்நாட்டை முதல்ல கவனிங்க. இங்க இருக்க பிரச்சனை பேசி பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போங்க. ப்ரோ நான் அடுத்த ஸ்டேட்டு பார்க்கல. நான் அந்த பில்லை பார்த்தேன். நீங்க பிஜேபி சப்போர்ட்டர்ல, அதனால உங்களுக்கு கேட்டேன். உங்களுக்கு அதை பத்தி எதனா தெரியுமா இல்ல ஏங்க நான் அதை பார்க்கல. அதை பத்தி பார்க்கலங்க. அப்படி ஒரு பில்லை வந்து யாராலுமே கொண்டு வரவும் முடியாது. அது ஒரு எக்ஸ்பிளனேஷனா உங்கள்கிட்ட கேட்டேன். உங்களுக்கு எதனா தெரியுமா? நீங்க அதுதாங்க, அப்படி ஒரு பில்லை யாருமே கொண்டு வர முடியாது. அப்படியே அந்த பில்லுல அப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி மத்தது எதுவும் யோசிக்கல. நான் கேட்டது என்னன்னா, இந்த மாதிரி நடந்தது ப்ரோ, இது என்னன்னு கேட்டேன் ப்ரோ. யூடியூபை சென்சார் பண்ண முடியாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, யூடியூபை சென்சார் பண்ண முடியாது. ஒன்னும் இல்ல bro. மதன் கௌரிக்கு டெய்லி அதான் பாயிண்ட் 1. ஆமா, பாயிண்ட் 1, யூடியூபை சென்சார் பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப்ல வந்து 1 லட்சம் 2 லட்சம் வீடியோ போடுவீங்க ஒரு நாளைக்கு மினிமம். நான் சொல்றது வந்து இந்தியாவில் மட்டும் சொல்றேன். இந்தியாவில் வந்து ஒரு 2-3 லட்சம் வீடியோ போடுவீங்க. 2-3 லட்சம் வீடியோ பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. நான் சொல்றது 2-3 லட்சம் கம்மியா சொல்றேன். 1 கோடி வீடியோ கூட இருக்கலாம். 1 கோடி வீடியோ போடுறீங்கன்னா அந்த 1 கோடி வீடியோ பார்த்து சென்சர் பண்ற ஆள் இல்லை. அந்த 1 கோடி வீட்டுக்கும் வந்து இதெல்லாம் இருந்தா சென்சர் பண்ணு, இதெல்லாம் இருந்தா அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்குள்ள இங்க வந்து இந்தியாவே திவாலாகும்.
அவனுக்கு செலவு பண்ணி சம்பளம் கொடுத்து இதெல்லாம் பண்ண அதெல்லாம் நடக்கவே நடக்காத காரியம். பட் இது வந்து நீங்க சொல்ற மாதிரிலாம் இருக்காது. யாராவது வந்து தேவையில்லாம ரொம்ப தப்பு தப்பா இந்த டெரரிசம் பத்தியோ அந்த மாதிரி விஷயங்கள் பத்தியோ ரிலீஜன் பத்தியோ தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயங்கள் போடும்போது அவங்க மேல இப்போ இந்த கருப்பர் கூட்டம் ஒருத்தன் வந்து தேவையில்லாம் போட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஆக்டா கொண்டு வந்து இந்த மாதிரி போடுறவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு இது பண்ணலாம் அப்படின்றது கொண்டு வந்திருக்கலாம். அது தெரியல எனக்கு. அது கொண்டு வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, அதான் ப்ரோ கேட்டேன். ஓகே ப்ரோ, இந்த டாபிக் விட்டுறலாம் ப்ரோ, சினிமா பக்கம் வருவோம் ப்ரோ. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதனால கேட்டேன் ப்ரோ. ஆமாங்க, இப்பதான் நான் சொன்னேன், நான் இதெல்லாம் போய் பேசாம இருந்தா வியூஸ் ஏறுது அப்படின்னு திரும்ப சினிமாவே வந்துடலாம் ப்ரோ. இப்போ என்னன்னா கோயம்புத்தூர்ல இது முருகன் சினிமாஸ் இருக்குல்ல ப்ரோ, நாளைக்கு வந்து 7 AM ஷோ வந்து போட்டிருக்கான் ப்ரோ. 7 AM ஷோ வந்துட்டு டிமாண்டி காலனிங்க. அது என்ன ப்ரோ, இப்போ 9 AM ஷோவே வந்து லீவுக்குலாம் ரொம்ப அப்படி பேசினாங்க, 7 AM கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ரோ அது? காலையில் 7 மணிக்கா? ஆமா ப்ரோ, புக் மை ஷோல கூட இருக்கு ப்ரோ. அவன் இப்போ ட்வீட் கூட பண்ணி வச்சிருக்கான், 7 மணி ஷோ இருக்கு சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லிட்டு. எங்க இருக்கு? பிராட்வேயா? எது சொல்றீங்க? டிமாண்டி காலி தான் ப்ரோ, புக் மை ஷோல இருக்கு 7 AM. எந்த முருகன் சினிமாஸ் சார். முருகன் சினிமாஸ் கோயம்புத்தூர்ல. சரி கேளுங்க, கோட்டுக்கு அதே மாதிரி ஓடுங்க 7 மணிக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தான் கேட்குறீங்க. நீங்க தான் கேட்கணும். எனக்கு எங்க பாருங்க, நான்லாம் தூங்கி எந்திரிச்சு 9 மணிக்கு படம் பார்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் கேட்கணும். டேக் பண்ணி ரிஜன் ரிலீஸ் பண்ண படம், ஏன் இந்த படத்துல 7 மணிக்கு விடுறியே, எங்க படத்தையும் எங்க அண்ணன் படம் வருது அதே மாதிரி 7 மணிக்கு விட்டியா 6 மணிக்கு விடணும், நீங்க தான் கேட்கணும். என்ன கேளு என்னத்தை கேட்கறது? நான் 6 மணிக்கு விட்டாலும் 5 மணி விட்டா நீங்க சந்தோஷம் தான், வேற என்ன? இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு இதுல? கார்த்திக் ப்ரோ, அந்த அமரன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுல்ல, அது புது ட்ரெய்லரா இல்ல பழசா? அது பழசு தானே, நேத்து ரிலீஸ் ஆனது. அது முதல்ல ட்ரெய்லரே இல்லை, அது ட்ரெய்லரே கிடையாது. அது ஒரு கிளிம்ஸ். அவங்க ஆகஸ்ட் 15க்கு ஒரு சின்ன கிளிம்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு மேக்கிங் வீடியோ அந்த மாதிரி தான். இல்ல ப்ரோ, அந்த திங்க் மியூசிக்ல போட்டிருந்தாங்களே, அதுக்கு தான் கேட்டேன். சரிகமாவோ இதுலயே ஒரு சேனல்ல போட்டிருந்தாங்க புதுசா ஒரு 2.5 minutes. அது பழசு மட்டும் தான் இருக்குது, அதனால கேட்டேன். அந்த 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 சாங் வந்து பழைய சாங், விஸ்வரூபம் படத்தோட சாங். விஷுவல்ஸ் வந்து இந்த படத்தோட விஷுவல்ஸ், அதை வச்சு போட்டிருக்கேன். ஓகே ப்ரோ. ஆனா இப்ப சோசியல் தான் இதுதான் போகுது, தனுஷ் எஸ்கே இந்த மாதிரி வர போகுது, எல்லாமே ஒரு மாதிரி டாக்ஸிக்காவே போகுது ப்ரோ ட்விட்டர்ல. அவர் எதை வச்சு பேசினாருன்னு தெரியல, எதுவுமே தெரியல, ஆனா ஃபுல்லா டாக்ஸிக்கா போகுது. அதுக்கு என்ன ப்ரோ நீங்க பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ, பேசிட்டாங்க அட்ரஸ். கார்த்திக் ப்ரோ, டிமாண்டி காலனி படம் பார்த்தேன் கார்த்திக் ப்ரோ, சூப்பரா இருக்குது படம். செகண்ட் ஹாஃப் ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்கு கார்த்திக் ப்ரோ, போய் பாருங்க, நல்லா இருக்கு படம் டிமாண்டி காலனி 2. நாளைக்கு பாத்துறேன். நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு தங்கலானோட எனக்கு டிமாண்டி காலனி பிடிச்சிருக்கு ப்ரோ. ரெண்டும் பார்த்துட்டேன், ஆனா தங்கலானோட எனக்கு டிமாண்டி காலனி ஒரு 10% 20% அதிகமா பிடிச்சிருக்கு. தங்கலானும் ஓகே தான், ஆனா அதை விட கொஞ்சம் இந்த டிமாண்டி காலனி எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி ப்ரோ இருக்கு படத்துல? ப்ரோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆனா சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்ல ப்ரோ. சாம்சிஎஸ் நிறைய எதிர்பார்த்து போனேன், ஆனா அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. சரி ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, உங்களுக்கு தங்கலான்ல ஜிவிபி ஓவர் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சுல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர், அது உங்களுக்கு எதனா ஃபீல் பண்ணீங்களா? ஓவர் லவுடா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லதா இருந்துச்சு. சில இடங்கள்ல வந்து மிக்சிங் கொஞ்சம் அதிகமாக நாய்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அது இப்போ கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நேச்சோல வந்து இல்லை அடுத்த நாள் காலில் வந்து சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணியிருக்காங்க கண்டென்ட்டை. அந்த மாதிரி அந்த லைவ் வேற கண்டென்ட் புது கண்டென்ட் லைவ் டப்பிங் ஏதோ சொன்னாங்க, அதுவும் ஒரு சில வாய்ஸஸ் எல்லாம் கேட்கல ப்ரோ எனக்கு. அது எல்லாமே மாற்றிருக்காங்க, எல்லாமே மாற்றிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து சில சவுண்டு விஷயத்துல நிறைய மாற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த பசுபதி சார் பேசுற ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் சுத்தமா புரியல. நான் இந்த பெங்களூர்ல சப்டைட்டில்ஸ் வச்சு பார்த்ததால எனக்கு கரெக்டா இருந்துச்சு, ஆனா அந்த வாய்ஸ் எதுவுமே சுத்தமா புரிய மாட்டேது. இன்னைக்கு ஜெயிலர் நல்லா நாளைக்கு அப்டேட் பண்ணிருக்காங்கன்றாங்க. காலைல நாளைக்கு பாக்குறவங்களுக்கு தெரியும்.
என்ன ப்ரோ? ஜெயிலர் அன்லாக்னு சொல்லிட்டு ஒரு 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பார்க்கல. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. படத்தை விட அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா. அது படமே நல்லா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ கொஞ்சம் மேக்கிங்லாம் பாக்குறப்போ உண்மையா எஃபர்ட் போட்டு தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சீரியஸாலாம் பேசியிருக்காரு நெல்சன். எல்லாம் அழுதா அனிருத்லாம் வந்து அழுத மாதிரி எல்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் படம்லாம் பார்த்தேன். கார்த்திக் ப்ரோ, அந்த மனோரத்தங்கள் ஏதோ பாத்தீங்களா ப்ரோ? நேற்று ஏதோ மலையாளத்துல இருந்து 8 டேரக்டர் சேர்ந்து டைரக்ட் பண்ணி ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு. இது பார்க்கலையே. அது நேற்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதுக்குதான் கேட்டேன். நீங்க டிமாண்டிகல் நீங்க பாருங்க. வந்திருக்கு சோனி லீவுன்னு நினைக்கிறேன் கார்த்திக் ப்ரோ. நாளைக்கு பார்த்துறேன். டிமாண்டிகல் நீங்க மறக்காம பாத்துறேன் கார்த்திக் ப்ரோ, நல்லா இருக்கு. நாளைக்கு கோட் ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது இல்ல கார்த்திக் ப்ரோ? அது எவ்வளவு நிமிஷம் ப்ரோ ட்ரெய்லர்? 2:45 அந்த மாதிரி இருக்கும். ஓகே. அப்ப ப்ரொமோஷன் அப்ப நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வெங்கட் பிரபு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு ப்ரோ? நெக்ஸ்ட் வீக்ல அதுக்கு வீக்ல இருந்து ரிலீஸ்க்கு ஒரு வாரத்தை முன்னாடி பண்ணுவாங்க. இப்ப ஆடியோ லான்ச் இல்ல எதுவும் இல்லைன்னும் போது அப்ப அந்த கேஸ்ட் வந்து இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதானே ப்ரோ? அந்த இன்டர்வியூ அப்புறம் இன்டர்வியூ பண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும். இது கேஸ்ட் அண்ட் கிரியூ இப்போ ஆடியோ லான்ச் இல்லைன்னும் போது கேஸ்ட் அண்ட் கிரியூ வந்து இன்டர்வியூ மட்டும் கொடுக்குற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, அப்படிதானே ப்ரோ? கொடுப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. கார்த்திக் ப்ரோ, ஜெய்சூர்யா ப்ரோ விஸ்வா நியூஸ்ல வீடியோ வந்திருக்காரு விஜய் சித்துலக்ஸ் கூட 2 எபிசோடு. நேற்று பாத்தீங்களா? ஆமாமா, ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்றாங்களா ப்ரோ? விஜய் சித்துலக்ஸும் ஜெயசூர்யா ஆமாமா. என்ன புரியல? அவங்க 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்றாங்களான்னு கேட்டேன் ப்ரோ. தெரியலையே. விஜய் சித்துக்கும் ஜெயசூர்யா டிவோல ஒர்க் பண்றாங்க. டிவோ தான் அந்த யூடியூப் சேனலை மெயின்டைன் பண்ணுது, சித்துவோட யூடியூப் சேனல். சோ அதனால அவரும் கூட போயிருப்பாரு. ஆமா. நீங்க ஒரு யூடியூப் சேனலை மெயின்டைன் பண்றீங்கன்னா நீங்க மட்டும் பண்ண முடியாது தனியா. சிம்பிளா யூடியூப் சேனல் பண்றது ஓகே. பெரிய யூடியூப் சேனல்னா அது வந்து உங்களுடைய கண்டென்ட்டை இன்னொருத்த காப்பி பண்ணி போட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதை மெயின்டைன் பண்ணணும், அந்த ரெவன்யூ எல்லாம் இது பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சேனல் இருந்தால் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி டிவோ தான் மெயின்டைன் பண்ணுது. உங்களுக்கான கமிஷன் கொடுக்கணும் தானே ப்ரோ? ஆமாம், அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கும். ஓகே, அதான் ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் வீக் நீங்க என்ன ப்ரோ படம் பார்க்க போறீங்க? அப்படி எதனா பார்க்கலான்னு இன்ட்ரெஸ்டா இருந்தது. டிமாண்டேட்டிவ் கால் பார்க்கணும். ஓகே கார்த்திக் ப்ரோ. ஓகே பாய், முடிச்சலாம். மணி 2 ஆகுது.